வெல்கம் டு ஏஜஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயரோட ஆல் எபிசோட்ஸ் தான். ஸோ சீசன் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. அண்ட் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிக் வீடியோ உங்களுக்கு தந்திருக்கேன். அண்ட் இது உங்களுக்காக தான். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு தந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடியுமே அந்த வீடியோட தமிழ் வச்சிருப்பேன். ஸோ அதே தமிழ் தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். சப்போஸ் டியூரேஷன் பேஸாக இருக்குது, பாதி பார்த்துட்டு தான் எங்கேயாச்சும் விட்டேன்னு தெரியல அப்படின்னா, இல்லைப்பா நான் தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதே தமிழ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட்டை மேலே ஐக்கானில் கொடுத்தேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தமிழில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் வந்து சேனல் தமிழே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ வந்து வாய்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு முகண்டனாருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே முகண்டனாருக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் போக போக பார்த்தோம் அப்படின்னா அண்ட் சீசன் 2 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முன்னாடி போட்டுது. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சாரி அபவுட் தட், பட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து ட்ரெயினில் சாப்பிட்றான். அஃப்கோர்ஸ் அது வந்து முக ட்ரெயின் தான். அதை தொடர்ந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒருத்தன் போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரென்கோ கிட்ட வந்து இந்த மட்டும் ஒரு பொண்ணை காப்பாற்றினீங்களா, ஸோ அவங்க வந்து நல்லா இருக்காங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க சாப்பாடு கடையில் வந்து ரென்கோவுக்கும் முக ட்ரெயினை பற்றி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிவிட்டு ரென்கோக்கும் கிளம்புறாரு. ஒரு பொண்ணு வந்து வியாபாரம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அவங்க என்ன கடை வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டோ, அதாவது அவங்க வந்து பெண்டோ வெண்டர்ஸ் அவங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட் டைம் இல்லையா, ஸோ டீமன்லாம் வரதுனால யாரும் வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ வந்து ரென்கோக்கு வந்து அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துடுறா. அப்புறம் தான் வந்து ரென்கோக்கு சொல்கிறாரு, நான் இங்கே பாரு நான் நல்ல பையன், நானும் தெரிஞ்ச பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புரிய வச்சுட்ருக்காரு. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து எனக்கு யாருமே இதாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை கிளம்பிடுறான். முக ட்ரெயினை பிடிக்க இன்னொரு ட்ரெயினுக்கிட்ட போகிறான். அப்போ வந்து அந்த கண்டக்டர் பார்த்து பயப்படுறான். இவனை பார்த்துட்டு, யாரா நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கப்ப இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது மட்டும் நான் வந்து இந்த மட்டும் முக ட்ரெயின் வந்து விசாரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, நீங்கள் தப்பான ட்ரெயினில் ஏறிட்டீங்க, நாங்கள் வந்து வேறு செட்டுக்கு போகிறோம், நீங்கள் போக வேண்டிய செட்டு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுறான். இதை கேட்டு நம்ம ரென்கோக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ட்ரெயின்லேருந்து குதிச்சு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தோன்னா அந்த செட்டில் வந்து முகன் ட்ரெயினுக்கான வேலை இல்லாத நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு இதெல்லாம் தயாராகிடும், ஸோ இப்போயே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரென்கோக்கு வாங்கின பெண்டர்ஸ் எல்லாத்தையும், அதாவது பெண்டோ வாங்கினாங்களே, ஸோ அந்த எல்லா பெண்டையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. ட்ரெயினோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்ப ஒரு டீமன் வந்து இன்னொருத்தனை பிடிச்சி வச்சுக்குது. அந்த ஒர்க்கரை பிடிச்சது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாரு என் பவரை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விளாண்டுட்டு இருக்கு. அந்த டீமனோட பவர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பீடாக, ஸோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு வித்த காட்டிக்கிட்டே இருக்குது ரென்கோ கிட்ட. அந்த ரென்கோக்கும் அந்த பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்காது. உடனே அதை சொல்லுது, நேற்று வந்து நைட்டு இந்த மட்டும் ஒரு பொண்ணை கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, டெய் லூசு பாயில் நான் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன், அவளுக்கு வந்து சிங்கிள் ஸ்கேர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரென்கோக்கு. இதை கேட்டோன்னா அந்த கோவம் வந்துடுது, நீ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இல்லையா, ஸோ மறுபடியும் நான் அந்த பொண்ணை போய் கொல்லுவேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கான் பார்த்தியா இவனையும் கொல்லுவேன், அப்புறம் வந்து உனக்கு பெண்டை கொடுத்தவங்களையும் கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இங்கே பாரு இவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கொல்ல போகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ரென்கோக்கு வந்து அந்த டீமனோட கையை வந்து வெட்டிடுறாரு. இதை பார்த்தா நான் திரும்பி போடாதே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுது. ரென்கோக்கு வந்து அங்கே அடிபட்டிருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து டிஎஸ் கார்பெட்டை ஒப்பிச்சுக்கிட்டு, அதாவது டிஎஸ்னா டீமன் ஸ்லேயர் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால குறைச்சிட்டேன். அந்த டிஎஸ் கார்பெட் வந்து ஒப்படைச்சிட்டு இவர் வந்து பின்தொடர்ந்தே போடுறாரு. இந்த சில செம்மையாக இருக்கும். ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரென்கோக்கு வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருப்பாரு. ரென்கோக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பீடாக போவார். அந்த டீமன் வந்து அந்த பெண்டோ வெண்டர்ஸை போய் விசாரிக்கும். ஸோ அப்படி விசாரிச்சுட்டு இருக்கப்ப, இங்கே பாருங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு வந்து கொல்ல போகும். அப்போ அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வச்சிருக்க பெண்டை தூக்கி போட்டு கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. பட் அந்த பொண்ணு வந்து ஓட பார்க்கும். பட் இவனால் ஓட முடியாது, ஏன்னா ஸ்பீடாக இருப்பான் இல்லையா, ஸோ இவன் வந்து பிடிச்சிடுறான். பட் அந்த கரெக்டான நேரத்தில் வந்து ரென்கோக்கு வந்து காப்பாற்றுறதுனால அந்த டீமன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாட்டியை கொள்ள போயிடுது. நம்ம ரென்கோக்கு அங்கே போகிறான். அங்கே போனோன்னா டீமன் சொல்லுது, இங்கே பாரு நான் வந்து இந்த பாட்டியை கொள்வேன், நீ ஸ்பீடாக நான் ஸ்பீடானு பார்ப்போம், சப்போஸ் நீ முடியல அப்படின்னா இந்த பாட்டியை நான் போட்டு இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ரென்கோக்கு போடாடே யாரா ஸ்பீடுன்னு பாடுறான்னு சொல்லிட்டு மரியாசலை அட்டடயத்தில் பண்ணிடுறாரு. இதை பற்றி அந்த பாட்டிக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இது மட்டும் யாரோ ஒருத்தர் அந்த பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கப்ப காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ரென்கோக்கு சொல்லுவார், இல்லை அது நான் கிடையாது, சப்போஸ் எங்கள் அப்பாவாக இருக்கலாம், நான் அதை பற்றி எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த டிஎஸ் கார்ப்லேருந்து ஒருத்தர் வருவான் இல்லையா, ஸோ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, முகன் ட்ரெயின்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அகைன் எல்லா பெண்டும் வாங்கிட்டு ஒரு முகன் ட்ரெயினை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அப்போ வந்து சில பிள்ளைங்களை காட்டுவாங்க. ஸோ அந்த பிள்ளை யார் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோட் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாசிராலாம் நம்ம ரென்கோவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டான்ஜிரோ இனஸ்கே ஜெனிட்ஸை வந்து ரென்கோக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து டிலிஷியன்னு சொல்லி கத்தி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் இவங்க வந்து நிறைய ஆள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க, என்ன யார் அவர், இவரை பார்த்தா ரென்கோக்கு அதாவது ஆசரா மட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படியே அந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகும்.
எல்லாரும் அவங்கவுங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரன்கோ கொண்டே நீ தானே அவன் அந்த டீமனுக்குள்ள பாக்ஸ் வச்சுட்டு தெரியும் நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவனே வந்து சரி பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டாஞ்சரை வந்து பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவார், நீங்கள் வந்து என்ன மிஷின் வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரன்கோ கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து டாஞ்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம், ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது மட்டும் ஹினோகாமி காகரா பற்றி உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா இது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு டான்ஸா, ஸோ அது வந்து ஃப்ளேம் மாதிரி தான் வரும், ஸோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்கறதுக்கு ரன்கோக்கு சொல்லுவார், இல்லைப்பா அதை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அண்டு உனக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சொல்கிறேன், அதாவது ஃப்ளேம், வாட்டர், விண்ட், தண்டர், ஸ்டோன், ஸோ இதுதான் மெயின், ஸோ இதில் இருந்தால் மற்ற எல்லாமே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப உனக்கு ஸ்வாடோட கலர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. டாஞ்சர் சொல்லுவான், இல்லை என் ஸ்வாடோட கலர் பிளாக்கா அப்படின்னோடனே ரென்கோக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் பிளாக் கலர் ஸ்வாடே நான் கேள்விப்பட்டதில்லை, அண்ட் பிளாக் கலர் ஸ்குவாடுன்னு சொல்லப்போ அந்த ஆசிராவை கேள்விப்பட்டதில்லைன்னு தான் அவர் சொல்லுவார். அண்டு அப்போ வந்து ஒரு கண்டக்டர் ஒருத்தர் வந்துட்டு இங்கே மாதிரி டிக்கெட்டை செக் பண்ணிட்டு போவார். அப்போ வந்து ஒரு டீமன் வரும், நம்ம ரென்கோக்கு வந்து ஃப்ளேம் பிரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேயே போட்டு தள்ளிடுவார் சடனாக. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாரும் கொஞ்சம் அள்ளி விட்டுரும், யாரா அவர் அப்படின்ன மாட்டோம். அண்ட் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் கழிச்சு இன்னொரு டீமன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ இனஸ்கே வந்து கொஞ்சம் ட்ரெயினில் நீ போய் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் இனஸ்கே வர முடியாது, அதையும் நம்ம ரென்கோக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அட்டேட்டியத்தில் காலி பண்ணிடுவார். இதை பார்த்தோன்னே டாஞ்சிரோ இனஸ்கே ஜென்ஸுக்குலாம் தலைவரே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறது செம காமெடியாக இருக்கும். அண்ட் இப்பெல்லாம் பண்ணி முடிச்சானா தூங்க போயிடுவாங்க. அண்ட் இவங்க தூங்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கண்டக்டர் ஒருத்தர் வந்துருப்பாங்க. ஸோ அவன் போயிட்டு மண்டி போடுவான். மண்டி போட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட ஃபேமிலியிலே இறந்து போயிட்டாங்க, ஸோ என்னை வந்து ட்ரீம்குள்ளே கொண்டு போ, எனக்கு தயவு செஞ்சு கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஒரு கையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கையை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அண்ட் ஃபஸ்ட் எபிசோடில் சில பிள்ளைங்களை காட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள அப்படியே காட்டுவாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டீமன் ஸ்லேயரோட கால்பில் இருந்து வரவங்கள அண்ட் ஒரு ரோப், அதாவது பாடியில் வந்து ட்ராப் மாட்ட பண்ணுங்க, ரோப் வச்சு இவங்க ரோப் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மூலமா அவங்க ட்ரீம்குள்ளே நீங்கள் போகலாம். பட் ஒன் காசுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, நீங்கள் வந்து அவங்களை எக்காரணத்துக்கு கொண்டு தொடக்கூடாது, தொட்டிங்க அப்படின்னா இங்கே இன்னொரு டீமன் ஸ்பெல் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டாஞ்சர் வந்து ஒரு இடத்துக்கு போவான். அஃப்கோர்ஸ் அது வந்து அவன் வீடு இருக்க இடம் தான். அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவன் சிஸ்டர் அண்ட் பிரதரை பார்த்தோன்னா கதறி கதறி அழுவான். இதுக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அதெல்லாம் பார்க்குறப்ப ஹார்ட் டீச்சிங்காக இருக்கும். ரியாலிட்டியில் வந்து ட்ரெயின் மேலே வந்து எம்மு நிப்பா. ஸோ அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, கனவு காணுங்கள், அப்போ தான் அவங்க பிக்சர் கண்டுபிடிச்சி காலி பண்ணிடுவேன், ஸோ நீங்கள் வந்து தூக்குறப்பே கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எம்மு சொன்ன எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த பிள்ளைங்க வந்து கயிறு எடுத்து கட்டுறது. இப்போ இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, டாஞ்சர் வந்து அவன் ஃபேமிலி கூட நல்லாவே டைம் பண்ணிட்டு இருக்கப்ப அவனுக்கு வேற ஒன்று தோணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரியாலிட்டி தான் ட்ரீம்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரீம்குள்ள நல்லா மூழ்கிட்டு இருப்பான். அண்ட் நீங்கள் எம்மை காட்டுவாங்க. எம்மு என்ன சொல்லுவா அப்படின்னா, எல்லாம் தூங்க போங்களா, நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க, நீங்கள் நல்லா தூங்கினா தான் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் இந்த எபிசோட்லேருந்து ஒரு ப்ரோஸ் கிரெடிட் சீன் இருக்கு. ஸோ எல்லா எபிசோடும் வைக்கிறது தான், அதாவது டீமன் ஸ்லேயரை பொறுத்த எல்லா எபிசோடும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரென்கோக்கு வந்து சுக்குவோ காக்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறது ஹார்டாக இருக்கும், ஸோ அதனால எல்லா காக்கும் பறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு மைண்ட் டீட்டில் வந்து கண்டினியூஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து சுக்குவோ காக்காவை காட்டியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ சுக்குக்கோன்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா மன்னிச்சுவாங்க. அண்ட் அது காக்கானே சொல்லிடலாமே, அந்த குரோவை காட்டியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் எபிசோட் வந்து குரோவே இருக்காது, ஓகேவா. ஸோ இதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஒரு ட்ரைனிங் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு மைண்ட் டீட்டில் தான், கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன எபிசோட் வந்து எம்மு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களாம் கனவுல சாகிறதையே பாக்கியம் பண்ணி கொடுத்து வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இந்த எபிசோடில் எல்லாத்தோட ட்ரீம் எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. ஜெனிட்ஸு, இனோஸ்கே, டாஞ்சிரோ அண்ட் ரென்கோகு, இங்கே 4 பேர்த்தோட ட்ரீம் எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் ஜெனிட்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்கோர்ஸ் அவனுக்கு வந்து நெசுகோ பிடிக்கும் இல்லையா, ஸோ நெசுகோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீம் தான் கண்டிட்டு இருப்பான். அதெல்லாம் நல்லாவே இருக்கும், பண்ணியாவே இருக்கும். அண்ட் இனோஸ்கே வந்து டாஞ்சிரோ அண்ட் ஜெனிட்ஸோ அண்ட் நெசுகோ 3 பேர்த்தையும் வச்சு ஒரு அடியாளுக்கு, அதாவது சிசேப்ளிங்க மாட்ட வச்சு வந்து புகன்ட்ரெயினே வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீமாவே இருக்கும், உண்மையிலே நல்லாவே இருக்கும் இதுவும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கண்டிட்டு இருப்பான். அண்ட் இப்போ வந்து ரென்கோக்கு அவர் ட்ரீம்ல வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நான் வந்து ஆசிரவாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரிடா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், அண்ட் நீ மட்டும் ஆயிட்டு போ, அது வந்து ஒர்த்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்கோர்ஸ் இவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர் ஆசிரா. அண்ட் இவன் தம்பி என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஆசையா இருக்கு, அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இங்க பாரு உனக்கு என்ன தோணுதோ அதாவது அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஆசிரா இதில் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு, ஸோ இது மட்டும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இப்போ இங்கே வந்து எம்மு சொல்லுவா, ஹாஸ்டல் எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு மற்ற மனுஷங்களுக்கு டிஃப்ரெண்டே கிடையாது, அவங்கள அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து குழந்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமை பற்றியும் ஸ்பிரிச்சுவல் கோரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அதாவது ட்ரீம் வந்து இன்ஃபினிட் கிடையாது, அதோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோட எண்டில் சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கோர் இருக்கும். ஸோ இப்படி தான் இதோட ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அதை கண்டுபிடிச்சி அழிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்பிரிச்சுவல் கோரை உடச்சிட்டோம் அப்படின்னா அவங்க தூக்கத்தில் கிடையாது ரியாலிட்டிலே இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் ரியாலிட்டிலே சாவடிப்பாங்க அவங்கள.
அண்ட் இப்போ ரென்கோக்கு ட்ரீமில் வந்து அந்த பொண்ணு ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் குறைக்க போயிடுவா. பட் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ளே மாஸ்டர் அவர், அண்ட் அது மட்டும் கிடையாது, அவருக்கு நிறைய வில் பவர் இருக்குது. அண்டு ஏன் கேட்டிங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு என்ன மனசு, அதாவது நீங்கள் யார் அப்படின்றது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் பார்க்கலாம். உங்களோட ஹோல் சோல் எப்படி இருக்குது அப்படின்றது அங்கே தான் பார்க்க முடியும். ஸோ அவர் வந்து நிறைய வில் பவர் இருக்கிறதுனாலே அவர் வந்து நான் ஃப்ளேம் ஆசிரியரை பற்றி, அதாவது ஃப்ளேம் ஸ்டைலை பற்றி தான் நிறைய நினைப்பார். அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஃப்ளேமாகவே கிடக்கும். அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருவா, அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டுபிடிச்சி குத்தவும் போயிடுவா. பட் ரியாலிட்டியில் வந்து ரென்கோக்கு வந்து அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சிருவாரு. அண்ட் இப்போ டாஞ்சிரோ காமிப்பாங்க. அந்த டாஞ்சிரோ என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் உனக்கு வந்து ஃபேவரட் டிஷ் வந்து செஞ்சு வச்சிருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் தம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களா என்னப்பா அவங்களுக்கு செய்கிறீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அவன் ட்ரீம்குள்ளே ஒருத்தர் நிற்பான். அவன் யான்னு கேட்டிங்க அப்படின்னா ரோப் கட்டியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த பையன் தான் இதுக்குள்ளே ட்ரீம்குள்ளே நின்றுட்டு இருப்பான். அண்ட் இவன் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பான். ஸோ இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி விரக்தியாகவே பேசிட்டு இருப்பான்னு சொன்னாங்க. அண்ட் எப்பயும் போல நம்ம டான்சர் வந்து கறிக்கட்டை எடுக்க போயிருப்பாரு. அண்ட் கறிக்கட்டை தூக்கிட்டு வரப்போ நெசுகோ அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது நெசுகோன்னு சொல்கிறோம், ஸோ நமக்கு எதுவும் ஆயிடுச்சா, ஒருவேளை நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் போயிட்டு இருப்பான். அண்ட் வீட்டில் போகிறப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க நம்ம வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இவன் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போவான். அப்போ என்ன நடக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா நெசுகோட பாக்ஸ் வந்து அந்த இடத்துல பார்ப்பான். அண்ட் பார்த்தோன்னே இவன் பார்ப்பான், பட் இருக்காது இந்த பாக்ஸ், அதாவது போகிற போக்கில் பார்ப்பான். அண்ட் இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா ஸோ இதெல்லாம் பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி இவனும் விட்டுட்டு போயிடுவான். அண்ட் இவன் போயிட்டு தண்ணி எடுக்க போகிறப்ப உள்ளார வந்து ரியாலிட்டி டான்ஜர் வந்துடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா டே இலை எந்திரா, இந்த ரியாலிட்டிக்கு வா, வேக்கப் டு ஃபைட்டு, நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், ஸோ நீ வந்து ட்ரீமில் இருக்க, ஸோ எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இவனு பிரிஞ்சு போயிடுவான். இது எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இவன் வந்து சாப்பிட போவாங்க. அண்ட் இங்கே நெசுகா வந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் டான்ஜர் என்ன சொல்லுவான் அப்படின்னா வேக்கப் டு ஃபைட், நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் நெசுகா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்ப்பா, எழுப்பி பார்ப்பா, பட் இவன் எந்திரிக்க மாட்டேமே கிடையாது. அண்ட் மண்டையில் வச்சு முட்டுவா. பட் நம்ம டான்ஜரை மண்டையை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மண்டை உடஞ்சி ரத்தம்லாம் பொத்துக்கிட்டு குத்துவோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட் அவங்களும் அழுதுட்டு இருப்பான். அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்க போவா. இந்த தடவை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவளுக்கே தெரியாமல் பிளட் டீமன் ஆர்ட் வந்து வெளில வந்துடும். அந்த வந்து ட்ரீம்குள்ளே இருக்க டான்ஜரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதில் வந்து இவனுக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா இவனோட ட்ரீம்லேருந்து எந்திரிக்கிறது ரொம்ப யூஸாக இருக்கும். அண்ட் இவனுக்கு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் இங்கே இருக்கவங்களே பயம் வந்துடும், யாரா அவன் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் தம்பி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா டான்ஜர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சுட்டு ஓடிட்டு இருக்க போய் நெசுகோவை பார்ப்பான். அண்ட் நெசுகோவை பார்த்தோன்னே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இங்கே பாரு எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அவன் தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவான். இங்கே பாருங்க அண்ணன் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவான். அவங்க அம்மா வந்து என்ன பாச்சு அது மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப டான்ஜர் சொல்லுவான் எனக்கு நான் இங்கே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், பட் இங்கே இருக்க முடியாதுனால நான் வந்து உங்களுக்கு பிரியத்துக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிட்டு வேகமாக ஓடுவான். அண்ட் அழுதுகிட்டே ஓடிட்டு இருப்பான். அண்ட் லாஸ்ட்டு தம்பி ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா டே அண்ணா நில்றா அப்படின்னு சொல்லி இவனு ஓடி வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். இந்த டாஞ்சி வந்து உடுங்கடா என்ன விட்டு தலையடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த சீன் வந்து எமோஷனல் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்டு மூவிலையும் நல்லாயிருக்கும், அண்டு அனிமேலையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் கம்பேர்ட் டு மூவி அனிமேல் வந்து பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் அவங்க சொல்லி அவங்க மூவியில், பட் இது அனிமே அப்படி கிடையாது, ஒவ்வொரு எபிசோடு சொல்கிறதுனால உங்களுக்கு டெப்த்து அங்கே நிறையாவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த ஒருத்தர் உள்ளார வந்திருப்பாங்க ரோப்பு போட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டாஞ்சரோட ஸ்பிரிச்சுவல் வந்து இப்போ அடிச்சாகணும், இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்ம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் கூட கண்டுபிடிச்சிடும். அங்கே பார்த்தா எல்லாமே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஷாக்காயிரும். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து விரக்தியாக இருப்பான். பட் உள்ளார போனாரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இதை வந்து அழிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருப்பான். அண்ட் இங்கே வந்து எம்முக்கு வந்து டவுட் வந்துடும், என்னடா பசங்க என்ன ஆளையே காணோம், அஃப்கோர்ஸ் அது வந்து டிஎஸ் கார்ப்லேருந்து வந்தவங்க, ஸோ அதனால லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ விட்டு தள்ளிடுவான். அண்ட் டாஞ்சிரை மறுபடியும் காட்டுவாங்க. டாஞ்சிரை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி டிமோட்டு போடுறது, நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். உங்கள் அப்பா வந்து இது மாதிரி சொல்லுவார், நீ வந்து ஒன்று வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அண்ட் இவனுக்கு வந்து ஷாக்காயிரும், என்னது நம்ம அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு சரி ஏதோ வெட்டணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அண்ட் கத்தியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து பயந்துட்டு இருப்பான், ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து ட்ரீமில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரியாலிட்டியில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது, ரியாலிட்டியில் செத்துக்கிட்டோம் நெசுகோ என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். பட் இவனுக்கு வந்து வேறு வழி தெரியாது. அண்டு அப்கோர்ஸ் வந்து கழுத்தை வெட்டிடுவான். ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் முடியும். அண்ட் இதில் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அது வந்து அவங்க அப்பா வருவார் இல்லையா, ஸோ அவங்க அப்பாவை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பான்ட்டு இவன்ட்டு கொஞ்சம் பேசுகிற மாட்டோம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதோட தான் இந்த எபிசோட் முடியும். டாஞ்சரை சூசைட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா இவன் ட்ரீம்குள்ளே ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவல் கோரை அழிக்கிறதுக்குள்ளார போயிட்டு இருக்கப்ப டாஞ்சரோட சோலே வந்து அவன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடும், அழுதுட்டு இருப்பான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாஞ்சர் வந்து அவன் கழுத்தை வெட்டிடுவான். அண்ட் இவன் வந்து கீழே விழுந்துருவான். அப்போ என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னா டாஞ்சரோட சோலே வந்து அவனை காப்பாற்றாங்க, பட் முடியாது. இப்படி தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும். வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது டீமன் ஸ்லேயரோட
முகனாருக்கு தான். அண்ட் பார்த்தா அப்படின்னா யுனெஸ்கே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு பொண்ணு போயிருப்பா. அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா யுனெஸ்கே சோலோ தேடிட்டு இருப்பா. அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கே வந்து ஒரு சேவேஜ் பர்சன். ஸோ அவனை விரட்டுன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்கறது செம்ம பண்ணியாக இருக்கும். அண்ட் ஜெனிட்ஸு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒருத்தன் போயிருப்பான். அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெனிட்ஸோட சப்கான்ஷியஸ் மைண்டில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்லீப்பிங் ஜெனிட்ஸ் இருப்பான். எங்கடா நீ வந்து இது நெசுகோக்கான இடம், நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அவனால் தெரிச்சு ஓடுவாள். இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா டாஞ்சர் வந்து எந்திரிச்சிருவான். எல்லாத்தையும் பார்த்து என்னடா இது எப்படி இந்த டீமன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, ஸோ எங்கேயாவது வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கப்ப நெசுகா கிட்ட எல்லாத்தோட ரோப்பையும் அடிக்க சொல்லுவான். நெசுகா வந்து எல்லா ரோப்பையும் அடிச்சக்கப்புறம் ட்ரீமில் இந்த கிட்ஸ் எல்லாமே வெளில வந்து டாஞ்சர் அட்டாக் பண்ண வருவாங்க. வேறு வழி இல்லாமல் டாஞ்சர் அவங்க வந்து அப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் படுக்க போட்டுருவான். சாரி 3 பேர்த்தையும். இந்த டாஞ்சர் ட்ரீம்குள்ள ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவன் பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ். இவன் எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிக்கானவன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவனுக்கு வந்து அந்த சிக்கனால ரொம்ப பெயின் வரும். ஸோ இந்த பெயினை மறைக்கிறதுக்கு தான் இந்த எம்முகிட்ட வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அதாவது இந்த கிட்ஸுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க எம்மு சொன்ன வேலையை பார்த்தாங்க அப்படின்னா ட்ரீமுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல செஞ்சு கொடுப்பா. ஸோ அதுக்காக தான் இந்த கிட்ஸ் வந்து ரொம்பவே பாடுபடுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டாஞ்சரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அப்போ என்ன நடக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரீமில் நல்லா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் தேங்க்யூ கால்ஃப்ளாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னா டியூபர்குலோசிஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த டாஞ்சர் எம்மோட சென்ட்டை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போயிட்டு அவன்ட்டு சண்டை போட போவான். எம்மு பார்த்தோன்னா சந்தோஷப்படுவா. என்னடா நீ எந்திரிச்சு வந்துட்டியாடா, நீ வேற ஆள் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு மூசான்ட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறேன் உன்னை போட்டு தள்ளிட்டு. அண்ட் நான் வந்து ஒன்றால் வந்து இது மட்டும் நிறைய பேரை போட தள்ளி அப்பர் லெவலில் இருக்க எல்லாத்தையும் நான் டிஃபீட் பண்ண போகிறேன்டா. ஸோ அவங்க வந்து டியூரில் கூப்பிட்டு டிஃபீட் பண்ணக்கப்புறம் நான் வந்து அப்பர் முனுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா அப்படின்னா கோட்டு ஸ்லிப் ஸ்பெல்லு போட்டுட்டு இருப்பா. பட் இந்த சாகில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்பெல்லு எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அண்ட் ஹியூமன்ஸ்லாம் ட்ரீம் விட்டு எந்திரிச்சோன்னா அவங்க சாக போகிற நேரத்தில் அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவள் எப்படி ரசிச்சா அப்படின்றத நிறுத்தி சொல்லிட்டு இருப்பா. அந்த டாஞ்சர் வந்து அட்டாக் பண்ண போக இவ வந்து ஸ்பெல்லு போடுவா. இவள் வர அவன் போட மறுபடியும் இவன் வர அவள் போடன்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு தடவை ஸ்பெல்லு போட்டுக்கிட்டே இருக்கப்ப இவன் வந்து தன்னையே கொலை பண்ணிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இவன் வந்து கமிட்டட் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் ஒரு ஸ்பெல்லு போடுவான். அதாவது டாஞ்சர் வந்து அவன் ஃபேமிலி வந்து ஸ்லாட்டர் ஆன இடத்துக்கு போயிருப்பான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவன் ஃபேமிலி வந்து நாக்கப் பண்ணுங்கிற மாட்ட ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே ஆளுக்களுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு டாஞ்சர் வந்து என் ஃபேமிலி வந்து கேள்வி பண்ணுறியா, அவங்களாம் அப்படி கிடையாது, நீ என் ஃபேமிலி இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரியான கானில் போய்ட்டு அடிச்சு போடுவான். ஸோ இப்படி அடிக்கிறப்ப பார்த்தா அப்படின்னா இவள் வந்து போட்டு தள்ளிடுவான். அண்ட் இப்படி பார்த்தோன்னா எனக்கு டவுட் வந்துடும், என்னடா இது இவள் அப்பர் மூன் பை ரூயோட பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒருவேளை அவன் பவர்ஃபுல்லாக இல்லை இவ பவர்ஃபுல்லாக ஈஸியாக தோக்கடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் ஸோ அப்போ தான் வந்து பார்ப்போம் எம்மோட ரியல் ஃபார்மே வருவா. அப்போ தான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட மெர்ஜ் ஆகவோ அந்த ஆப்ஜெக்ட் கூட வந்து கனெக்ஷனில் இருக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். அதாவது அப்பர் மூன் வீடியோ பற்றி போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஆல் டீமனோட எல்லா வீடியோவும் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஹியூமன் பாடியை வந்து மெர்ஜாக தான் இருப்பா தவிர ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அது உண்மையான பேஸ் கிடையாது. அதாவது இந்த முகன்ட்ரெயின் ஆர்க்லையோ இந்த ஒரு மாங்கா இதுலேயுமே டீமன் ஸ்லேயர்லேயே நம்ம எம்மோட ஒரிஜினல் ஃபேஸை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் இப்படி இருக்கப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இவன் ட்ரெயின் கூட மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருவா. ஸோ அங்கே இருக்க 200 பேசஞ்சர்ஸ் போட்டதில் போகிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் கூட மெர்ஜ் ஆகிட்டு இருப்பா. டாஞ்சர் அதை கேட்டோன்னா ரொம்ப சாக்காயிடுவான். அப்புறம் எங்கடா எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிக்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்ப இங்கே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் கூட மெர்ஜ் ஆயிருப்பா. அண்ட் யுனெஸ்கே என்ன ஆகும் அப்படின்னா நெசுவோட உதவியால் வேக்க போயிடும். அதாவது எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு அவன் வந்துட்டேன்டா மினியா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு வருவான். ஸோ இதெல்லாம் பார்க்க சமகாமலாக இருக்கும். அண்ட் யுனெஸ்கே வந்து ஃபைட்டில் நிற்கிறப்ப இந்த எபிசோட் முடியும். அண்ட் இன்னொரு எபிசோட் இருக்க வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோட் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. என்னன்னு கேட்டோம் அப்படின்னா யுனெஸ்கோட க்ரோ வந்து இவனை தின்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் அது பயந்துடும், அதனால் பேயா சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது யுனெஸ்கோ க்ரோ என்னாச்சு அப்படின்றத இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். இவன் பேசஞ்சர் எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறவ எம்மா ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ டாஞ்சிரை வந்து இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெண்டுகல்ஸ் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கப்ப இப்படி எவ்வளோ நேரம் வெட்டுவ நீ வெட்டிக்கிட்டே இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கலாச்சிட்டு இருப்பா. இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்மு வந்து அட்டாக் பண்ண போவா. டக்குன்னு பார்த்தா நெசுகா வந்து தடுத்துருவா. என்ன நீ ஒரு டீமனாக வந்துட்டு என்னையே தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெசுகாவுக்குள்ளே பார்க்குறவ ஜெனிட்ஸுக்குள்ளார வந்துடுவான். யாரை வேலை கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது இந்த சீன். ஏன்னா உண்மையில சொன்னோம் அப்படின்னா இந்த 2 எபிசோடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைட் பேக்காக தான் இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் பார்க்க தான் இந்த 2 எபிசோடுமே வரும். இந்த 2 எபிசோட் மட்டும் சொல்ல முடியாது, அடுத்து வர 4 எபிசோடுமே அப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ இருக்க நன்கோக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பவம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. நான் இருக்க 5 கம்பார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கிறேன், மற்ற முடித்தையும் ஜெனிட்ஸும் நெசுகவும் பார்த்துக்கிட்டோம், நீனும் அந்த பண்ணி தலையணும் அதாவது போரெட்டு. ஸோ நீனும் அந்த போரெட்டும் போயிட்டு அந்த டீமனோட தலையை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரென்கோக்கு வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிடுவார். அண்ட் இவனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவர் வந்தார் சொன்னார் இன்ஸ்டண்ட்டாக முடிவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பான். அண்ட் யுனெஸ்கே வந்து ஆல்ரெடி அந்த வேலையில் தான் இருப்பான். அண்ட் டாஞ்சர் என்ன சொல்லுவான் அப்படின்னா வீக் கம்பார்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும், அது வந்து கேர்ள் பண்ணத்தை இருக்கும், அதாவது இன்ஜினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப யுனெஸ்கே வந்து ஃபுல்லாக உடச்சி செஞ்சிருவான்.
அண்டு பார்த்தோம் அப்படின்னா எம்மு வந்து மறுபடியும் கவர் பண்ண பார்க்க இனஸ்கே வந்து வெட்ட போக இனஸ்கே சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப இனஸ்கேவே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடும் எம்மு. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு பார்த்தா டாஞ்சர் உள்ளாரப்போ வந்து ஏழை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சர் வந்து உள்ளாரப்போ வந்து காப்பாற்றி விட்டுருவான். அண்ட் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜின் கீழே தான் அதிக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனஸ்கே வந்து வெட்டி தள்ளிடும். அதை பார்த்தா ஒரு எலும்பு, அதுவும் கழுத்தெலும்பு போயிட்டு இருக்கும். அண்ட் இப்படிலாம் இருக்கப்போ டாஞ்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் பிரதிஸ்தைனோட 8 பம்ப் யூஸ் பண்ணுவான். பட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டாஜ் பண்ணிடுவா எம்மே. ஸோ டாஜ் பண்ணது மட்டும் கிடையாது, அங்கே இருக்க ட்ரீம் ஸ்பெல்ல போட்டு விட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா. அண்ட் இவங்களாம் பயந்து வெளில வந்துருவாங்க. அண்ட் வெளிலத்துக்கு அப்புறம் என்ன இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் அட்டத்தில் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெட்ட போவாங்க. அண்ட் இப்படிலாம் இருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டாஞ்சரை வெட்ட போகிறப்ப மறுபடியும் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவான். மறுபடியும் வந்துக்கிட்டே இருப்பான். இவன் மறுபடியும் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படி யூஸ் பண்ணிட்டு போய் ரியாலிட்டி எது ட்ரீம் எதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு குழம்பி போயிடும். ஸோ வந்து ரியலாகவே இவன் கழுத்தை வெட்ட போயிடுவான் ரியாலிட்டியில். இதை பார்த்தோன்னா இனஸ்கே வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருவான். ஸோ இனஸ்கேக்கு ஏன்டா இப்படி நடக்கல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவன் மவுண்டைன் காட் ஹெட் போட்டிருப்பான். அதாவது அவன் போட்டிருப்பான் இல்லையா மாஸ்க்கு. ஸோ அதுக்குள்ளார வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகாதான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆயிருக்காது. ஸோ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் டிரைவர் வந்து இனஸ்கே குத்த வருவான். டக்குன்னு டாஞ்சர் உள்ள இருக்கு வந்து அதை வாங்கி கட்டிப்பான். ஸோ வாங்கி கட்டிக்கணும்னா இவன் வந்து போட்டு தரலாம்னு சொல்லுவான். பட் இல்லை விடு இவன் தெரியாமல் பட்டான் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப இவனை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிருவாங்க. ஏன்னா இப்படிலாம் போட்டு சரி நம்ம 2 பேரும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. டாஞ்சிரோ இனஸ்கே அப்படியே வேற மாட்ட போவாங்க. அண்ட் இனஸ்கே வந்து விட்ட டாஞ்சிரோ வந்து இனோகாமிக்காக போட்டுவிட்டு சம்பவம் பண்ணிக்கிடுவான். அண்ட் இப்போலாம் இருக்கப்போ எம்மோட ஃபுல்லாகவே வந்து கதறுவா. அண்ட் கதறது மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதாவது இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஹியூமன்ஸையும் அப்சர்வ் பண்ண பார்க்க ரென்கோக்கண்ட் அதர்ஸ் எல்லாத்தையும் அதை பண்ண விட மாட்டாங்க. ஸோ என்னடா இது தின்னலான்னு பார்த்தா ஒருத்தனை கூட தின்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் அப்படியே கதறும், அதாவது கவுந்து விழுந்துரும். ஸோ இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அண்டு இதில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கூட இருக்குது. இது வந்து டாஞ்சர் வந்து அந்த கனவு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ கனவுல வந்து நெசுகோவை பார்ப்பான். நெசுகோவை பார்க்கல செம்ம காமெடியாக இருக்கும். சின்ன வந்து பெருசாக ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்த்து வந்து பயந்துருவா. 6th and 7th எபிசோடு தான். ஸோ போன எபிசோட் வந்து இது கிக்காப் ஆகும். அண்ட் எம்ஓ ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ட்ரெயின் அப்படியே கவுந்து விடுவோம். ட்ரெயினை கவுந்து விழுந்தா டாஞ்சிரோவும் கீழே விழுந்துருவான். அண்ட் இனஸ்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தலைவன் வந்து என்னைக்கு டாஞ்சிரோ பேரை கரெக்டாக சொல்ல போகிறான்னு தெரியல, சாண்டரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான். அண்ட் ஓடி வந்து என்னடா அப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப நீ போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் டாஞ்சிரோ. உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் சின்ன பையன், நீ கேட்கறதுனால நான் பண்ணுறேன்டா, ஆனால் காப்பாற்றுற மாதிரி எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் டாஞ்சிரோ வந்து இன்ஜிரி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஏன்னா எம்மு பார்த்துருப்பாங்க. எம்மு வந்து ட்ரெயினில் என்னால் ஒருத்தரும் கூட சாகடிக்க முடியலையே, அதுக்கு இவன் தான் காரணம், இல்லை இவன் தான் காரணம், இல்லை இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரம் நான் அப்புறம் இவனை வேறு தோக்கடிக்க போனா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னா திட்டிக்கிட்டே அதுவே திட்டிகிட்டே செத்துரும். ரெங்கோக்கு வந்து பார்ப்பாரு, நீ வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீத்திங் வந்து மாஸ்டர் பண்ணிட்ட போல இருக்கு. ஸோ இன்னும் நீ 10,000 ஸ்டெப் வச்சா போதும், நீ ஆசீர்வாதம் மாறிடலாம், நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு அண்டு உன்னோட ஊண்டு வந்து சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவன் வந்து முக்குவான், டே முக்காதடா கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லி கொடுத்துருக்கப்ப இப்போ தான் ஆகாசா வருவான். ஸோ டாஞ்சிரோ வந்து சம்பவம் பண்ண பார்ப்பான். பட் ரென்கோக்கு வந்து தடுத்துருவாரு. அண்ட் ரென்கோக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஏன்டா டே அவன் 100% அவனை பிடிச்சி ஏன்டா நோன்ற அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஆகாஷ் சொன்ன இங்கே பாரு நம்ம 2 பேருக்கு பைப் போயிட்டு இருக்கப்ப வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆவான். ஸோ நம்ம சேட்டில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும், அதனால தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ என்னன்னா சரி கூட அவனா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சண்டைக்கு போவாங்க. நீ ஏன் டீமனாக மாறக்கூடாது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப ஏன்னா ஆகாஷாக்கு வந்து அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் அவனோட பவர் வந்து புரிஞ்சுப்பான். ஏன்னா ஒரு மாஸ்டர் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னதுக்கப்புறம் நீ வந்து டீமனாக மாறு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கியோட்ரோ வந்து இதை மறுத்துருவான். நீ என்னடா சொல்கிறது, அதெல்லாம் கேட்க முடியாது, நான் ஹியூமனாக இருக்கிறதுனால பெருமைப்படுறேன் அப்படின்னு அவனை பேசிட்டு இருப்ப சரி அப்பவும் இருப்போம், நீ டீமனாக மறுத்து அப்படின்னா நான் அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். இடையில இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபைட்டு இடையில வந்து டீமனாக மாறி இல்லைன்னா நான் அவனை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் உன்னை கொன்றுவேன் நீ மாறின எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே கிடப்பான். பட் இதெல்லாம் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியாது. அண்ட் ரென்கோக்கு வந்து இவன் ஸ்பீடாக நவுறான், இவனோட இஃபெக்ட் ஸ்பீடு நல்லா இருக்கு. அண்ட் ஏரில் பஞ்சு வரப்போ நம்ம மேலே படுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு பார்மாவே வந்து அடிச்சிட்டு இருப்பான். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இனஸ்கேக்கு உங்க ஃபைட் வந்து கீப் அப் பண்ண முடியாது. ஸோ இனஸ்கேக்கு வந்து ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த சண்டையில் யாரோ ஒருத்தர் வந்து சாவராளிக்கு தான் சண்டை போட போறாங்க. ஸோ 2 பேர் சாவராளிக்கு சண்டை போட போறாங்க, அது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பிகாஸ் இவனுக்கு வந்து அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக வீடியோ போகிறேன் உங்களுக்கு என்னென்ன எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரென்கோக்கு வந்து ஆகாஷாவோட கையை விட்ட ஆகாஷா போரிட்டில் அடிக்கன்னு சொல்லிட்டு மாற்றி அடிச்சுட்டு கிடப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா கியோஜிராவில் ஃபைட் பண்ண முடியாது, அவனோட எனர்ஜி லெவல் வந்து செம்மையாக ட்ரெயினாக இருக்கும், அந்த அது ட்ராப் ஆகிட்டு இருக்கும். ஆகிசா வந்து வாட சண்டைக்கு என்னால் செத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எபிசோட் முடியும். அதில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இனஸ்கே வந்து அண்ட் டாஞ்சர் 2 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரென்கோக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த குனிஞ்சிருப்பார் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஃபைட்டு வந்து ரெடியாக வரு. ஸோ இப்படி தான் இன்னொரு எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் வாங்க அதையும் பார்த்துருவோம். அண்ட் ஆகாஷா வந்து நீங்கள் பாரு நீ ஏற்படுத்த டேமேஜ் எல்லாமே சூப்பர் டேமேஜ், பட் என்னால் எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதுல ஏன்னா ரீஜெனரேட் பண்ணிட்டு ஆனால் உன்னோட நிலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நீ வந்து ரீஜெனரேட் பண்ண முடியாது, நீ டெத் வரைக்குமே சண்டை
கஷ்டப்பட்டு அப்படின்னாலும் உன்னால ஜெயிக்க முடியாது, நீ வந்து சொல்றதை கிளியர் இதான் மாறிடு டீமனா மாறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரென்கோக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிஸ்டோரிக் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ ஆகஸ்ட் வந்து அமேசிங், இவ்வளோ இன்ஜுரியிலுமே இந்த அளவுக்கு ஆடா கொடுக்குறோம் அப்படின்னா வேற லெவலில் தான் இருப்பான். எப்படியாச்சும் டீமனா மாறா, எப்படி இருந்தாலும் நீ டீமனா மாற போகிறோம் தானே, நீ ஒன்ஸ் நீ டீமனா மாட்டா அப்படின்னா நம்ம 2 பேருமே எட்டர்னிட்டி வரைக்குமே சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். வேற லெவலில் ஃபைட் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சி அப்படின்னா இந்த அனிமே இந்த ஃபைட்டை மட்டுமே செக் பண்ணுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸாக இருக்கும். அண்ட் அது மூவியில் பார்த்ததுக்கு இதுக்கும் அந்த அளவுக்கு பெரிய கிராஃபிக்ஸ் கிடையாது, ரெண்டுமே அப்படியே சேமாக இருக்கும். அண்ட் மூவியில் சேர்க்க நிறைய விஷயத்தில் சேர்த்துருப்பாங்க. இந்த யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைட் சீனை பாருங்க, செமையாகவே இருக்கும். அண்ட் எல்லா ஃபைட் சீனையும் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபைட் சீனில் சொல்ல முடியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதனால இமேஜ் வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அது வழியாக பார்த்துட்டு இருங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஃபைட்டோட எண்டில் வந்து ஆகஸ்ட் வந்து ரென்கோக்கு உடம்புல வந்து கையை விட்டுருவான். அண்ட் ரென்கோக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்துவார். பட் அவரால் வந்து அப்கோர்ஸ் ஆகஸ்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ரீஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் ஒன்றும் தெரிஞ்ச விஷயம் தான், இது உன்னை கொன்றுண்டா சீக்கிரமாக முடிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து இவங்க அம்மா வந்து ஒரு நாள் சொன்ன ஞாபகம் வரும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உன்னை வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் அப்படின்னா வீக்லிங்ஸ், அதாவது வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு தான், அதை எப்பயுமே நீ மறக்காத, மற்றவங்களுக்கு எதுவுமே நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து இதான் அவனுக்கு ஞாபகம் வரும். ஸோ வந்து செம்ம ட்ரிகர் ஆயிடுவான். என்னடா அது அம்மா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அம்மா மாதிரி நான் ஆலம்பூர் பர்சனாக மாற்றிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா சூரியன் வந்துடும். ஆகஸ்டா வந்து ஐயோ ஆளை விழுதான்னு சொல்லிட்டு பாப்பா இழுப்பான், கையை இழுப்பான். பட் கை வந்து மாட்டிக்கும். பிகாஸ் ரென்கோக்கு வந்து அவர் கையை வந்து வயிற்றுக்குள்ளேயே ஹீல் பண்ணி, அதாவது ஊண்டை ஹீல் பண்ணுற மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாரு. அண்ட் இங்கே வந்து இன்னொரு கையும் பிடிச்சி வச்சிருப்பாரு ஃபைட் பண்ண கையா. இப்போ டாஞ்சிரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேக வேகமாக போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து இனஸ்கே புறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஃபைட் பண்ண பார்ப்பாங்க. பட் இவங்க குதிச்சு என்னென்னமோ ட்ரை பண்ண போவாங்க. டக்குன்னு பார்த்தா அப்படின்னா ஆகஸ்ட் அவன் கையை வெட்டிடுவாங்க. லிட்ரலி என்ன ஆகும் அப்படின்னா கையை பிச்சு எடுத்துருவான். ஸோ அவன் கையை அவனே உடச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிச்சு எடுத்துருவான். சன்லைட் வந்துருச்சு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கப்போ டாஞ்சிரோ வந்து எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு சன் பிரீத்திங் ஸ்டைலில் யூஸ் பண்ணி ஒரு கத்தி ஒரு சம்மா செஞ்சு விட்டுருவான். அண்ட் இது வந்து அவனோட ஜஸ்ட்டில் வந்து குத்திரும். குத்துறதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா எங்கடா ஓடுற தைரியம் இருந்தால் வாடா, இந்த பேட்டில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுடா, ரென்கோக்கு தாண்டா அதில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஆகஸ்டா கழுவி ஊற்றிட்டு இருப்பான். எல்லாம் பார்க்குற சிரிப்பாக இருந்துச்சு. ஏடா இவ்வளோ ஒரு இதுலேயும் ஒரு கொதுக்கலமான்னு கேட்பீங்க நீங்கள். பட் இந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரும்னு புரியும். அண்ட் ஆகஸ்ட் வந்து யாரை பார்த்துட்டா என்னடா சொல்கிற, உனக்கு பயந்தெல்லாம் ஓடலை, எனக்கு வந்து சன்லைட் வருது அதனால தான் ஓடிட்டு இருக்கேன், ஒரு நாள் உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஓடிட்டு இருப்பான். ரென்கோக்கு பாப்பாரு உனக்கு ஞாபகம் இருக்கா, அவன் பாடி வந்து செம்மையாக இன்ஜுரி ஆயிருந்துச்சு, பட் நீ இப்போ செத்துட்டாக போனா நான் தோற்றுருவேன், ஸோ நீ வந்து கத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடாரு. ரென்கோக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னோட ரென்கோக்கு ரெசிடென்ஸுக்கு இப்போ, அதாவது அவர் பேர் வந்து கியோஜிரோ ரென்கோக்கு, கியோஜிரோ தான் அவர் பேர், ரென்கோக்கு அப்படின்றது அவரோட அடைமொழி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரென்கோக்கு ரெசிடென்சினோட அவரோட வீடு கிடையாது, அது பரம்பரை வீடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரென்கோக்கு ரெசிடென்ஸ் இது எதுக்கு சொன்னேன்னு கேட்காதீங்க, ஏதாவது ஏதோ வந்துருச்சு. ரென்கோக்கு ரெசிடென்ஸில் வந்து ஒரு புக் இருக்கும். ஸோ அதை வந்து நீ படி, அது வந்து எங்கள் அப்பா படிச்சுட்டு இருப்பாரு. அதில் ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச அந்த ஹினோகாமிக்காக பற்றி ஏதாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டாஞ்சிரோ வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க, அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கீங்க அது மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப ரென்கோக்கு வந்து இல்லை நான் சாவதான் போகிறேன், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ வந்து என் தம்பிக்கிட்ட சொல்லிடு, என்னை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என் தம்பிக்கிட்ட சொல்லு, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் நடக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப நான் வந்து உன் தங்கச்சி ஏற்றுக்கிறேன்டா, நெசுகோ வந்து என்ன தான் இருந்தாலும் டீமனுக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருப்பா, ஸோ யார் ஒருத்தவங்க டீமனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டீமன்ஸ்க்கு கார்ப்பில் ஒரு ஆள் மாதிரி தான், ஸோ நான் வந்து உன் தங்கச்சி ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் தான் கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு நிற்கணும், நீங்கள் தான் அடுத்த தலைமுறை ஆசிரியராகவே மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போலாம் சொல்லிட்டு இருக்கப்ப என்ன ஆகணும் அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி கூசிபும் சீனாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ என்னை பெருமையாக அடைச்சி செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவன் சிரிச்சுக்கிட்டே வந்து இறந்துறாரு. ரென்கோக்கு வாசிரிப் அண்ட் ஃபேர்வெல் ரென்கோக்கு. அந்த டாஞ்சிரோ வந்து அழுவான். ஜெனிட்ஸு வந்து ஷாக்காகி நிற்பான், என்னது இவராலையும் முடியலையா, இவர் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இனஸ்கே வந்து செம்ம எமோஷனல் ஆயிடுவான். இனஸ்கேலாம் பார்க்குறப்ப வந்து எப்படி சொல்லிட்டு அப்படின்னா வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கும். இந்த எபிசோடில் வந்து இந்த ஒரு சீன், அதாவது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகஸ்டா வந்து சம்பவம் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு அழுவாரு பாருங்க, நீ அப்பெல்லாம் கிடையாதா இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அழுவான் டாஞ்சிரோ. அங்கேருந்து உங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். எமோஷனல் வைஸாக இந்த எபிசோடில் அடிச்சு ஊற்றிருப்பாங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் இனஸ்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செம்ம எமோஷனல், இங்கே வரு அவர் நம்மளை நல்லா அழுவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, நம்மளை ஆசீர்வாதம் மாற சொல்லியிருக்காரு, வாடா ட்ரெயின் எடுப்போம் அப்படி இப்படி சொல்லிட்டு கண்ணாமலாம் அழுதுட்டு இருப்பான். அந்த இடையில வந்து ஜெனிஸ் சும்மா தான் கட்டிட்டு இருப்பான், அவனை பிடிச்ச மண்டில் 4 தட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் காமெடியாக இருக்கும். அண்ட் இந்த காமெடி அவங்களால அப்போ ரசிக்க முடியாது, ஏன்னா அப்போ வந்து செம்ம எமோஷனலாக இருப்பீங்க நீங்கள். இந்த எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் வந்து கிடைக்குது, அதாவது எல்லா ஆசிரியருக்குமே நியூஸ் கிடைக்குது. எல்லாருமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்பர் மூனை வந்து ரென்கோக்குவாலே டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுலேருந்து ரென்கோக்கு வந்து தாங்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்க ஒரு ஆள் அப்பர் மூனை டிஃபீட் பண்ண முடியல, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சாக்க தானே ஆகுங்க. அந்த டிஎஸ்கார் லீடர் கூட இந்த நியூஸ் போகுது, கியோஜோ வராலும் 800 பேசஞ்சர்ஸ் உயிரோடு இருக்காங்க, அவங்க என்னதான் அந்த டீமன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே ஒரு பேசஞ்சர் கூட கொள்ள முடியாது, அதாவது ஒரு உயிர் கூட போல. அவன் வந்து ஒரு சச் ரிமார்க்கபிள் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கை பற்றி நல்லாவே பேசிட்டு இருப்பாரு. அண்ட் ஸோ டாஞ்சி வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஞ்சி வந்து ரென்கோக்கு மனசில் நினச்சி அழுவான், ஐயோ
போயிட்டீங்களே அப்படின்னு மட்டும் அழுத்திட்டு இருப்பான். அண்ட் இந்த எபிசோட் இப்படி தான் முடியுது. அண்ட் இந்த சீசன் 2லே எண்ட் ஆஃப் த எபிசோடில் இந்த தெம்மு தாங்க வேறு லெவல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த தெம்மு உங்களுக்கு சத்தியமாக பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் சீசன் 1 வாட்சராக இருந்தீங்க அப்படின்னா அந்த தெம்மு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த தெம்முக்கு இந்த தெம்முக்கு கம்பேரே பண்ண மாட்டேங்கிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான தெம்முன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பட் இந்த எண்ட் ஆஃப் த எபிசோடில் இந்த தெம்மு உங்களுக்கு ஒரு ஃபேவரட் தெம்மாவே மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக அந்த என்னதான் இருந்தாலும் ஜாப்பனீஸ் நமக்கு புரிய போகிறது கிடையாது. அதாவது நீங்கள் சப்போஸ் இல்லைடா எனக்கு ஜாப்பனீஸ் தெரியும் சப்பலாக பார்த்துரு அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு புரியற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்மளும் 4-5 வார்த்தை கற்றுக்கிட்டோம்ல. அண்ட் இது மாதிரி தான். ஸோ ஜாப்பனீஸ் அந்த சாங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த எபிசோடில் எண்டில். அண்டு இந்த எபிசோட் மட்டும் கிடையாது. அண்ட் 11th எபிசோட், அதாவது சீசன் 2 என்டர்டைன்மெண்ட் இருக்குது 11th எபிசோடு. கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா முகன்ட்ரெயினர் சீசன் 2 தான். ஸோ 18th எபிசோடில் வந்து அந்த ஜெம்மு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மனசில் அப்படியே நச்சு நின்றுக்கும். அண்டு இதை வந்து நீங்கள் இப்போ சீசன் 1 கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் கம்பேர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் வந்து நின்றுக்கும் இந்த 2 இதுமும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எதுக்கிட்ட இந்த 2 எபிசோடையும் ஒன்றா போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள் ரீசன் தான். ஃபஸ்ட் எபிசோட் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்களே பார்த்துருக்கலாம். அண்ட் 2வது எபிசோட் ஏன் இவ்வளோ நேரம் இழுத்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக போயிட்டு தான் போயிட்டுருக்கும். நம்ம ரன்குக்கு இறந்துறாரு. ஸோ டாஞ்சிரோ, யுனோஸ்கி அண்ட் ஜினோஸ் எல்லாமே அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மெடிக்கல் யூனிட் வந்துடுறாங்க. அண்ட் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து லைப்ரரிக்குள்ளே போகிறான். அவனுக்கு தேவையான ஒரு புக்கு எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டில் வந்து விருந்தாளிலாம் வந்திருக்காங்க அவ்வளோ இருக்கா. அந்த பையனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆகாஷா வந்து அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் முசான்ட்ட. ஸோ டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் வந்து முசானாவே மாறிடுறான். அண்ட் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ப்ளூ ஸ்பைடர் லிலியை வந்து லொக்கேட் பண்ண முடியல, பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆசிராவை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஒன்று இதை கேட்ட முசான் வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்டா அங்கே 3 பேர் இருந்தாங்கடா, டீமன்ஸில் இருக்க காலத்துலேருந்து 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களும் நீ போட்டு தள்ள, ஆசிராவை மட்டும் போட்டு தள்ளிட்டான் வந்து சொல்கிறேன், என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திட்டி அனுப்பிச்சிடுறான். ஸோ இதை கேட்ட ஆகாஷா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போயிட்டுருக்கான். அண்ட் அப்போ போயிட்டுருக்கப்போ டாஞ்சிரோ முடிஞ்சுட்டு அவனுக்கு வந்து போகுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சொல்லியிருப்பான் ஓட வரா பயந்தா கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதை வந்து அவனுக்கு வந்து போகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆசிராவை நம்ம போட்டு தள்ளிட்டான், ஆனால் இவனை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விச்சிரியின் பிளேட் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேடை போட்டு உடச்சி தள்ளிடுறான். அண்டு அப்படியே இங்கே வந்து பட்டர்ஃப்ளை மேன்ஷனை காட்டுறாங்க. இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு டாஞ்சிரோ வந்து திடீர்னு காண போயிடுறான். ஆக்சுவலாக டாஞ்சிரோ எங்கே போயிருப்பான் அப்படின்னா நம்ம ரெங்கோக்கோட லாஸ்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருப்பான். அண்டு அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சிரோ ரெங்கோக்கிட்ட வந்து இது மாதிரி சொல்கிறான், அவங்க அண்ணன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், செஞ்சிரோ சொல்கிறான் இல்லைப்பா இதெல்லாம் முன்பே சொல்லிட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து அங்கே ரெங்கோக்கோட அப்பா வந்து அவன் கிடக்குறான் ஒரு லூசு பையன், அவனுக்கு வந்து டேலண்ட் இல்லை, அவன் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸு அப்படின்ற மாட்டோம் ரெங்கோக்கை பற்றி என்னென்ன திட்டமுடிவு எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் அவன் என்ன சொல்ல போகிறான், அவனை மாதிரியே ஒரு யூஸ்லெஸ்ஸான வாட்ஸ் தான் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டாஞ்சிரோ வந்து அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறது, யார்டா நீ யார் இடத்துல வந்து யாரா அதிகாரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்து டீமன்ஸில் காப்லேன்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டாஞ்சிரோ சொல்கிறான். இப்போ வந்து ரெங்கோக்கு அப்பா வந்து அவரோட இயரிங்கை பற்றி ஒன்றே சாக்கையை கீழே போட்டார். சாக்கையை பொண்ணை வந்து சரக்கு, ஸோ அது வந்து ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. அந்த கையில் இந்த சாக்கையை கீழே போட்டுட்டு நீ வந்து சன்பியூட்டி ஸ்டைல் யூஸர் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டாஞ்சிரோ வந்து ஒரே முழிக்கிறான், என்ன சொல்ல வரீங்க என்னதான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரெங்கோக்கு வந்து டாஞ்சிரோ வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ அட்டாக் பண்ணோன்னா அவன் செஞ்சிர வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா சொல்ல வராரு. நான் செஞ்சிர வச்சுட்டு ஒரு அறை விட்டுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னா டாஞ்சிரோக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கவுண்டர் பாட்டு அடித்தோன்னே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ சன்பியூட்டி யூஸர் தானே, எனக்கு தெரியும், இதை பற்றி நான் புக்கில் படிச்சிருக்கேன், நீ போட்டு இயரிங்கை பற்றி நான் புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டாஞ்சிருக்கு ஒரே யோசனை வருது, ஒருவேளை இனோகாமி காக்கராவை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அண்டு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியோஜிரோட ரெங்கோக்கோட அப்பா வந்து சன்பிரீத்திங் ஸ்டைல் தான் எல்லாத்துக்குமே ஒரு அடிதாரம் போட்டது. ஃபயரு விண்டு வாட்டர்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா பிரீத்திங் ஸ்டைலுக்கும் ஃபஸ்ட்டு வந்தது அதுதான். இதில் என்ன எல்லாமே மிமிக், அதாவது எல்லாத்துலேருந்து பிரித்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோம் நம்ம டாஞ்சிரோ வந்து ஷாக்காகிடுச்சு. ஏன்னா நம்மளோட தலைமுறை வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து ஒரு நிலக்கரி விற்கிறோம், அதாவது கிரானிக்கல் பர்னஸாக தானே இருக்கும், நம்ம அப்பா அப்படி இல்லையே, அதனால் சன்பிரீத்திங்கும் நம்ம தலைமுறைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மட்டும் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உடனே நம்ம வந்து ரெங்கோக்கு அப்பா சொல்கிறாரு, நீ வந்து சன்பிரீத்தி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப போட்டு பிக்கப் பண்ணிக்காரா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. உடனே இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் வந்து ரெங்கோக்கை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரெங்கோக்கோட அப்பாவை வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ண போயிடும். இதை பார்த்து நான் வந்து ஃபார்மர் அசுரா இல்லையா, ஸோ அதனால் ஈஸியாகவே டார்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டாஞ்சிரோவே அடிச்சிடுறாரு. டாஞ்சிரோ ஒன்று யோசிக்கிறாரு, ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி ஈனாகாமி காகுராவே நம்ம வந்து சன்பியூட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னால் அங்கே இருந்தும் நம்ம ரெங்கோக்கோ காப்பாற்ற முடியல அப்படின்ற மட்டும் இவர் யோசிச்சு டக்குன்னு பார்த்தா அவன் தலையை வச்சு ஒரு அட்டாக் கொடுத்துருக்காரு. 2 பேருமே வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டாங்க. அண்டு டாஞ்சிரோ முழிக்கிறாரு. பார்த்தோம் அப்படின்னா செஞ்சிரோட வீட்டில் இருக்காரு. செஞ்சிரோ சொல்கிறாரு டீ குடிங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இன்னும் அவர் வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்டு இப்போ வந்து ஒரு புக்கை கொடுத்துட்டு இதை பற்றி தான் பேசிட்டு வராங்க அப்பா.
ஸோ இந்த புக்கில் தான் உங்களோட இயரிங்ஸ் போட்டுக்காருன்னு சொல்லி மட்டும் சொல்லுவாங்க. இவர் வந்து திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா புக்கோட பேஜெல்லாம் கண்ணாமல் கிழிஞ்சு கிடக்குது. யாரோ சுரண்டி எடுத்துருப்பாங்க போயிருக்கு. இந்தளவுக்கு பயங்கரமாக கிழிஞ்சு கிடக்குது. இதை பார்க்க 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. அண்ட் அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் செஞ்சிரோ சொல்கிறாரு, நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், நான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன், நான் வந்து எங்கள் அண்ணனை மட்டும் பேசினா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் எங்கள் அண்ணனை மட்டும் பேசினாவே இருக்க முடியல. நான் இன்சூரன்ஸ் வார்டு வந்து எத்தனையோ தடவை தொட்டு பார்த்துட்டேன், எத்தனை தடவை யூஸும் பண்ணிட்டேன், பட் அதில் வந்து கலர் சேஞ்சிங்கே ஆக மாட்டேங்குது. அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்வாட் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஹியூமன்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீமன்ஸில் காப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்டு இதுக்கு எங்கள் அண்ணன் வந்து மன்னிப்பார். ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போதையே ஃபயர் ப்ரீத்திங் செல் யூஸ் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கியோஜி ரென்கோவுக்கு அண்ட் அவரோட அப்பா. அவங்க அப்பா வந்து இதை யூஸ் பண்ணி விற்கிறாரு. ஸோ கியோஜி ரென்கோவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அவர் தம்பி விட்டுட்டாரு அப்படின்னா அவர் தலைமுறையில் யாருமே அடுத்து ஃபயர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அண்டு டாங்கிரை வந்து நீங்கள் என்னமோ பண்ணு, ஆனால் உனக்கு தோன்றதை பண்ணி, இதுதான் அவங்க அண்ணன் உன்ட்ட சொல்ல சொன்னார். ஸோ எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அண்டு இப்போ நம்ம வந்து செஞ்சிரோ வந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாரு. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, இதுதான் அண்ணனோட லாஸ்ட் வாட்ச்சு, ஸோ அந்த மாதிரி தான் அண்ணன் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. அண்ட் இதை கேட்டோன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எமோஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாரு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. டாஞ்சிரோ வந்து நடந்து போயிட்டுறாரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வார்ஸ்நெகர் வந்து நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்டா நான் உனக்கு ஒரு கத்தி செஞ்சு கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு இதில் உடச்சிட்டு வருவேன், இப்போ வந்து காணாப்பட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துட்டு அடிக்கிறாரு. அண்டு டாஞ்சிரோ எப்படியோ சமாளித்து பட்டர்ஃப்ளை மேன்ஷனில் போயிடுறாரு. ஸோ ஒரு 4 மாதம் கழிச்சு ஓடுது. அதாவது ரென்கோக்கு இறந்து ஒரு 4 மாதம் கழிச்சு வருது. இந்த 4 மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனோஸ்கே, ஜெனிட்ஸோ அண்டு டாஞ்சிரோ 3 பேருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு சோலோ மிஷின்ஸ் நிறையவே கொடுக்கப்படுது. ஸோ இந்த இப்படி தான் ஒரு சோலோ மிஷின் வந்து காட்டியிருப்பாங்க. டாஞ்சிரோ இருக்க 2 பேருமே ஒரு டீமனுக்கு அகைன்ஸ்டாக போகிற மாட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எபிசோடு. ஸோ இதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இவங்க மிஷின் முடிச்சு வரப்போ வந்து மேன்ஷன் பக்கத்தில் வராங்க. ஒரே சவுண்டாக இருக்குது, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம டென்கை மியூசிக் வந்து நிற்கிறாரு. அண்டு ஏஐயும் அப்புறம் அந்த சின்ன பொண்ணு தூக்கி கையில் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே ஏஐ கத்துறாங்க, காணை வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் காணை வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம டாஞ்சிரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. யாரில் நீ இங்கே வந்து பொண்ணுங்கள்ட்ட வந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம டென் கேட்குறேன், ஏன்டா என்னையை பார்த்தா அந்த கேள்வி கேட்குறேன், நான் வந்து ஒரு ஆசிராடா, எனக்கு மிஷினுக்கு 2 பேர் தேவை, அப்படின்னாலே உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்டு அப்படியாடா, அப்போனா நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன்டா மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெனிட்ஸோ அண்டு இனோஸ்கே 2 பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த என்ட்ரி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்டு இதுக்கப்புறம் என்ன இருந்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள விட்டுருங்க, நாங்கள் வேணால் உங்கள் மிஷினுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி டாஞ்சிரோ வந்து கேட்குறாரு. இதுக்கு வந்து டென்கை வந்து சரி நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. இவங்க டீமன்ஸ்ல காப்பில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவங்களை ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அண்டு எல்லாருமே மிஷின் கிளம்புறாங்க. இதோட தான் இந்த ஒரு எபிசோடு முடியுது. எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. டென்கை மியூசிக் வந்து சவுண்ட் ஆச்சுரா இவர் வந்து என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கெல்லாம் காடு, ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் நாயா மாற சொன்னால் நீங்கள் நாயா மாறணும், நான் மங்கியா மாற சொன்னால் நான் மங்கியா மாறணும் அப்படின்ற மாதிரி டென்கன் சொல்கிறாரு. உடனே டாஞ்சிரோ அதுக்கு கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு காடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே டென்கன் சொல்கிறாரு, நான் காட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இனோஸ்கே சொல்கிறான், நான் கிங் ஆஃப் மவுண்டைன்னு சொல்லிட்டு அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் தன்னோட. ஒன்று ஜெனிட்ஸ் 2 பேரையும் காட் ஆஃப் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யோசிவாரா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் போகிறாங்க. இங்கே வந்து கேர்ள்ஸை வச்சு ராங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லைக் ப்ராஸ்டிடியூட்ஸ். இதனால நைட் மட்டும்தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அதனால் டீமன் அட்டை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டென்கன் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு பிளான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டென்கன் எனக்கு வந்து 3 ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜெனிட்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னது உங்களுக்கு 3 ஒய்ஃபோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எத்தனை இருந்தால் உடைக்கிறடான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸை அடித்து போட்டு படுக்க வச்சதுக்கப்புறம் அண்ட் இவங்க 3 பேருமே குனைச்சி அப்படின்றாங்க. ஸோ குனைச்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லேடி நிஞ்சாஸ்னு அர்த்தம். இவங்க டீமன் சர்ச் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற 3 பெரிய இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம பிளான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 3 பேரும் லேடி கேட்டை போட்டு என்னோடய ஒய்ஃபை தரணும் அப்படின்ற மாதிரி டென்கன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டென்கன் எல்லாத்துக்குமே பேரை மாற்றி அவங்க லேடி கேட்டை போட வச்சு ஒவ்வொரு விஷயம் விற்க போகிறாரு. டாஞ்சிரோவை சுமிக்கோன்னு சொல்லி டாயிட் ஹவுஸ்லேயும், நெக்ஸ்ட்டு ஒரு ரோட்டில் இனோஸ்கோவை இனோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகிமோட்டோ ஹவுஸ்லேயே தள்ளி விட்டுறாரு. பட் ஜெனிட்ஸு வந்து எங்கேயுமே சேலாக மாட்டான். ஸோ டென்கன் வந்து என்னடா நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கிற, பொண்ணு மாதிரி நளினோ வலினோன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைடா அவனுக்கு, பொண்ணு மாதிரி நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமாக திட்டுறாரு. இதை வந்து பார்த்தோன்னே ஜென்கோன்னு பேரை மாற்றிட்டு கியோகோக்கு அப்படின்ற ஒரு ஹவுஸில் வந்து பாத்ரூம் கழுவ வச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லி வந்து வச்சு வித்துட்டு வந்துடுறாரு. அண்ட் இப்போ வந்து ஒகிமோட்டோ ஹவுஸில் வந்து இனோக்கோவோட மூஞ்சி தொடச்சி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா, இது ரொம்ப சீப்பாக கழிச்சிடா அந்த மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதில் வந்து சந்தோஷம் அவங்களுக்கு. அண்ட் இங்கே ஜென்ஸ் இருக்கிற கானில் சாம்சனை கையில் கொடுத்துட்றாங்க. சாம்சன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வீணை.
பத்தாக்குறைக்கு இதை கேவலாக இருக்கான்னு சொல்லி ஜெனிஸை வந்து கோவப்படுத்துகிறாங்க. உடனே ஜென்கோமான ஜெனிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தண்டர் கிளாப்லாம் போட்டு ஜென்கோ மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக இருக்கிறதுல காமெடியாக இருந்துச்சு இந்த எபிசோடு. வேணும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் இங்கே வந்து டாஞ்சிர் வந்து வேலையை பொறுப்பாக பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த பொருளத்துக்கு மேலே வச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. அதை கேட்டு டாஞ்சிரை வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறப்ப 2 பேர் பேசுகிறது கேட்குறான். அவங்க 2 பேரும் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா கியோகோக்கு ஹவுஸில் வந்து ஒரு மேடம் வந்து விண்டோலேருந்து கீழே வந்து இறந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லை பல சின்ன பொண்ணுங்க காணாமலேயும் சில பேர் ஆசினிக்காவும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆசினிக்கா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஓடி போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த பொண்ணுங்க வந்து சுமாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ சுமா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா உசுவோட ஒய்ஃபு. ஸோ இதை வந்து டாஞ்சர் வந்து ரியலைஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ரியலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இது மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இது மட்டும் வதந்தி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ரூமர்ஸ்லாம் அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே இது கேட்டோன்னே வந்து டாஞ்சர் அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டாரு சுமா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சஸ்பெக்டடாக பார்க்குறாங்க, அதாவது வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா டாஞ்சிரை பற்றி யோசிக்கிறான். ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்ம மேலே எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்து என்னோட அக்கான்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு போய் சொல்கிறான். அதில் எதுக்கு இவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா அவன் வந்து நல்ல பையலாம். ஸோ வந்து ஜென்டிலாக அப்படியே கேஷுவலில் வந்து போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே காமெடியாக இருந்துச்சு. சும்மா வந்து ஆஸ்மிக்கை பண்ண மாட்டாங்க, பட் அது மட்டும் தான் அவங்க டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இங்கே வந்து டென்கன் வெளில உட்காந்துட்டு என்னடா இது எந்த ஒரு ஏர்டீனும் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குது. ஒருவேளை இங்கே ஒரு டீமன் இருந்துச்சு அப்படின்னா அது அப்பர் ரேங்க் டீமனாக தான் இருக்கும். அப்போ இங்கே ஃபைட் வந்துச்சு அப்படின்னா அது வேறு லெவலில் ஃப்ளாஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அதாவது யுனெஸ்கோ வீட்டை காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து இவன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ 2 பேர் பேசுகிறாங்க மாக்கியோவை பற்றி. ஸோ மாக்கியோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா டென்கன் உசியோட ஒய்ஃபு. இது வந்து யுனெஸ்கோ வந்து அதை கேட்டுட்டு தேடி போகிறான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாக்கியோ ஒரு துணியால் ஒரு டீம் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த லெட்டரை அவனுக்கு யார் அனுப்புகிறாங்க, எங்கேருந்து அனுப்புகிற அப்படின்ற மாதிரி சொல்லி விளாண்டுட்டுருக்கு. ஸோ இதோட தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. யோசிவாரால் ஈடோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஒயரான் இன்னொரு ஒயரானை பார்க்க போகிறாங்க. ஒயரான் அப்படின்னா அந்த ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒயரான் இன்னொரு ஒயரானை பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அதில் இருந்தால் இப்படி நடக்குது, ஸோ நீ தானே அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை மூடிட்டு உள்ளார போகிறாங்க. அப்புறம் கதவை திறக்கிறாங்க. அங்கேருந்து ஒரே ஒரு ஒயரான் மட்டும் தான் விளையாடுறாங்க. உள்ளார கேள்வி கேட்க போகிறாங்களோ ஆளே காணும். ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே தரமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. ஏற்கனவே போன எபிசோடில் மாக்கியோ மாட்டியிருப்பாங்க, யுனெஸ்கோ தேடி போகிற மட்டும் முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து இங்கே கண்டினியூ ஆகுது. அப்படியே அந்த முடிச்சுட்டு இங்கே ஜெனிட்ஸை பக்கம் காட்டுறாங்க. ஸோ ஜெனிட்ஸ் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உசியோட ஒய்ஃபு இனாட்ஸோடவும் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விட்டா எனக்கு வந்து சாம்சங் ஸ்கில்லை வளர்த்துமா போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு போர் அடிக்குது. அண்ட் யுனோட்ஸோவை பற்றி ஒரு டீலும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி ஓனரமாக வேறு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு பொண்ணு அழுகிற சவுண்ட் வந்து நம்ம ஜெனிட்ஸுக்கு கேட்குது. ஒன்று ஜெனிட்ஸ் என்னடா இது ஒரு பொண்ணு அழுகுதுன்னு சொல்லிட்டு தேடி போகிறான். அப்படியே இங்கே வந்து யுனெஸ்கோவை காட்டுறாங்க. யுனெஸ்கோ வந்து டீமன் எப்படியே கண்டுபிடிச்சிது, ரியலைஸ் பண்ணிக்குது. உடனே மாக்கி வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. வரது வந்து டென்கனாக கூட இருக்கலாம், அதனால் நம்ம சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா அந்த டீமன் வந்து மாக்கியோவை துணியால் கட்டி இழுக்குது. ஸோ துணியோட பேர் வந்து இந்த இடத்துல ஆர்ப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்பை வச்சு இழுக்குது. ஸோ அந்த ஆர்பில் என்ன சொல்லுது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நீ வேலை பார்த்தா அப்படின்னா அந்த ஆர்பை வச்சு உன்னை தனித்தனியாக உடம்புலாம் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ யுனெஸ்கோ டக்குன்னு உள்ளார போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளார கதவு திறக்கிறான். பட் கதவு திறந்தா யாருமே இல்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோக்கு ஒரு டவுட் வருது, ஒரு வேளை இங்கே யாரோ என்ன மாட்டா இருக்கலாம். அதுக்கேற்ற மட்டும் அங்கே வந்து எதோ உழுவுது. பிரதர்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல, பட் எதோ பறந்து உழுவுது. ஸோ இதை பார்த்தா யுனெஸ்கோக்கு டவுட் இன்னும் கொஞ்சம் வரதுக்காக அங்கேருந்து மாக்கியோவுக்கு வச்ச சாப்பாடு, அதாவது இந்த சாப்பாடு யார் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா மாக்கியோவை பற்றி ஃபஸ்ட்டு யுனெஸ்கோக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேர். ஸோ அவங்க தான் இங்கேருந்து மாக்கியோவுக்கு சாப்பாடு வச்சுருப்பாங்க. இந்த மாக்கியோவோட சாப்பாடை தூக்கி டக்குனு தூக்கி விட்டு அந்த இடமே பிளேஸை வந்து சேக் ஆகுது. ஸோ இதை பார்த்து யுனெஸ்கோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இங்கே வந்து ஏதோ ஒரு டீமன் வந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா உடனே இவன் ஒழுந்தடிச்சு ஓடுறான், கதவெல்லாம் உடச்சிட்டு கரெக்டாக டீமனை பார்க்க செவுத்தை உடைக்க போகிறான். டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் குறுக்கால வந்து நின்றுறான். இதனால் யுனெஸ்கோ வந்து செவரு உடைக்க முடியல, பதிலாக அவன் மூஞ்சி தான் உடைச்சான். டக்குன்னு பார்த்தா ப்ரீத்திங் ஸ்டைலில் போகிறான். ப்ரீத்திங் ஸ்டைலில் போட்டதுக்கப்புறம் தெரியுதா அவனுக்கு டீமன் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த ப்ரீத்திங் ஸ்டைலு ஸோ இது இப்படியே நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீத்திங் ஸ்டைலை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லா ப்ரீத்திங் ஸ்டைலை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு வாங்க. பட் யுனெஸ்கோ வந்து இந்த டீமனை மிஸ் பண்ணிடுறான். அப்படியே இங்கே ஜெனிட்ஸோ அழுகிற பொண்ணை வந்து கண்டுபிடிச்சான். என்னமாச்சு என்னை பார்த்து பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருக்கான். டக்குன்னு ஒருத்தி வந்து பின்னாடி கை வச்சு யாருமே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த குரலை கிட்டே ஜெனிட்ஸுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஜெனிட்ஸ் இதுவரை டீமனை பார்த்து தான் பயப்படான். டக்குன்னு குரலை பார்த்து வந்துட்டான். இது ஒரு வேளை அப்போ எனக்கு டீமனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஜெனிட்ஸும் வந்து வந்தது ஒரு ஒயரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மட்டும் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் பர்மிஷன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டனா வாராபி ஹீமே ஒயரான். ஸோ வாராபி ஹீமே இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா ஜெனிட்ஸ் வந்து நீ அக்லியாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை போய் அழுகுற பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து ரூம் க்ளீன் பண்ண சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறா. அண்டு அவள் காதை பிடிச்சி திருக்கிறா. அப்போ திருக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணோட காலையும் ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெனிட்ஸ்
பார்த்தோன்னா சும்மா இருப்பானா சிங்க கலரிங்ஸில் அப்படின்ற மாதிரி ஜென்ஸ் வந்து அவள் கையை பிடிச்சி இங்கே பாருங்க ஒழுங்காக கையெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானே இவன் கோவந்துருச்சு. ஏன்டா உடனே மட்டும் ஒரு அக்லியாக இருக்க ஒரு பொண்ணு வந்து என்னை தொடலாமா அப்படின்ற மாதிரி விட்டு ஒரு விட்றான். அவன் போய் தகான்னு போய் எங்கேயோ விழுவுறான். டக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, எந்த ஃப்ளாஷ்பேக்கு இதுக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் பிடிச்சி தப்பாக அழைக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் போகுது. யோகோக்கு ஹவுஸில் வந்து செத்து போன ஓனரமாக வந்து யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வாராபி ஹீமே வைரான்னா. ஸோ அவங்கள பார்த்து நீ தானே இதெல்லாம் பண்ணுற எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ எங்கள் பாட்டி எனக்கு வந்து கதை சொன்னாங்க. எது காக்கா வடை சுட்ட கடையாலாம் கேட்கக்கூடாது. இல்லை அந்த பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒயிரானை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சைல்டு ஏஜாக இருக்க போதே அவங்க வந்து சூப்பராக இருந்தாங்க. அண்ட் மிடில் ஏஜாக இருக்கப்போ அதே மாதிரி சூப்பராக இருந்தாங்க. அண்ட் அவங்க லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லாஸ்ட்டாக இருக்கிறப்ப கூட அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேர் கூட ஹீமே அப்படின்ற மாதிரி தான் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கோவப்படுத்தணும் அப்படின்னா காலி ஏறுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது நீ தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், யார் நீ ஹியூமனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவங்க லேம்ப் ஒன்று விழிஞ்சிட்டு இருக்கும். அதாவது கேண்டில். ஸோ அந்த கேண்டில் டக்குன்னு மறைஞ்சிட்டு டக்குன்னு வானத்தை கட்டுறாங்க. வானத்தில் டீமனை கட்டுறாங்க. வாராபி ஹீமே அப்படின்ற ஒயிரான் தான் டீமனு. ஈமே அப்படின்னு சொல்லிட்டு வாராபி ஹீமேன்ற ஞாபகம் வச்சு சொன்னல, அந்த ஹீமேன்றதை வாழ்க்கை கூட சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக முடிவுன்றது தான். ஸோ அதுதான் அவங்க ஞாபகம் வச்சு சொன்னேன். டக்குன்னு பார்த்தா அந்த வானத்தை வந்து டீமன் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒமிட்ஸு உன்னை மாதிரி கிளவிலாம் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், உன்னை மாதிரி கிளவியோட டேஸ்ட்லாம் எனக்கு வந்து பிடிக்காது, ஒரு மாதிரி ஹாரபிளாக இருக்கும், ஸோ அதனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே போட்டுருது. ஸோ கீழே பார்த்தோன்னா சூசைட் மட்டும் எல்லாத்துக்கும் அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. இவளை கீழே போட்டுட்டு அவள் ரூம்குள்ளே போகிறா. டக்குன்னு பார்த்தா முசான் உள்ளார உட்காந்துருக்கான். ஸோ முசானை பார்த்தோன்னா நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்த எபிசோட் எப்போ முசான் வந்தான்னு சொல்லிட்டு. அண்ட் முசான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் போன தடவை உன்னை பார்த்தப்போ பவர்லெஸ்ஸாக இருந்தேன், பட் இந்த தடவை வந்து நிறைய ஹியூமன்ஸை சாப்பிட அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. அண்ட் முன்ன வரையிட இப்போ வந்து அழகாகவும் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ் வச்சிட்ருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா டீமன்ஸில் இருக்க ஆர்ட்லேருந்து ஆசிரம் வந்திருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் நீ நிறைய ஆசீர்வாதத்தில் இருக்க, அதே மட்டும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இப்போ வந்து ஒரு பேரை ரிவீல் பண்ணால் அந்த டீமனோட பேர் டாக்கி. அந்த டாக்கி உன்னை பற்றி எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அன்பை காட்டுறான். அது இது வரைக்குமே யாருமே காட்டாத அன்பை வந்து முசான் காட்டுறான். நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், என்னடா இது நம்ம முசானா இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே ஜென்ஸை காட்டுறாங்க. அவன் மல்லாந்து கவுந்து கிடக்கிறான். அந்த வீட்டு ஓனர்மானோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மன்னிப்பு கேட்குறாரு. யார்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா தாக்கிட்ட, அதாவது வாராபி ஹீமே அவங்ககிட்ட. ஸோ தாக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா யோசிக்கிறா, இவனுக்கு வந்து அடி ரொம்ப பலமாக இருக்குது, பட் ரொம்ப இல்லை, ஹியூமன்ஸுக்கு இருந்தால் இதோட நல்லாவே அடி வந்துருக்கும், ஸோ இவன் வந்து டீமன்ஸில் கார்ப்ளே தான் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அண்டு வாங்கடா எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, நான் உங்களை கொல்றேன்டா, எனக்கு இதாண்டா பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப வெளியில் பார்த்தா டாஞ்சிரோ இருக்கான். இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனூஸ் ஹவுஸ்லேருந்து டாஞ்சிரோ ஹவுஸுக்கு போயிருக்கா. ஸோ இது எப்படி அப்படின்றத அடுத்த எபிசோடில் தெளிவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாஞ்சிரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாள் ஏதோ பார்க்குறதுக்கு ஏழ்ற மாட்டேன் தான் எனக்கு தோணுது, இன்றைக்கி அமைதியாக இருக்க மாட்டேமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இந்த எபிசோடு இதோட தான் முடியுது. இந்த எபிசோட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் இன்னும் தரமான சீனு, இன்னும் ஹைப் ஏற்றுற ஒரு சீனே சொல்லலாம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்கின ஜெனிட்ஸ் வந்து அந்த 3 பேர், அதாவது ஜெனிட்ஸ் ஒரு பொண்ணுக்காக அடி வாங்கியிருப்பேன் இல்லையா, அந்த 3 சின்ன பிள்ளைங்க வந்து ஜெனிட்ஸை வந்து பார்த்துட்டு போதுங்க. அவங்க பார்த்துட்டு போகிறப்ப அந்த டீமன் அதாவது தாக்கி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் ஆர்பால ஜெனிட்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறா. ஸோ இதோட தான் இந்த எபிசோட் தரமாகவே முடியுது. டோக்கிட்டோ ஹவுஸில் 2 சில்ட்ரன்ஸ் வந்து ஒயரான் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒயரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராவை திறந்து அவங்களுக்கு பிடிச்ச 2 கிளிப்பை தூக்கி தராங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுதுங்க, ஸோ இந்த கிளிப் வந்து உங்களோட ஃபேவரட் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறதுக்கு பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் யார் கவனிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் டாஞ்சிரோ இதை வச்சு கவனிச்சிட்டு இருக்கான். அண்ட் இப்படி தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல ஸ்டார்டிங்கு அப்படின்னு சொல்லலாம். உடனே டோக்கிட்டோ ஹவுஸை காட்டுறாங்க. அந்த டோக்கிட்டோ ஹவுஸ் ஓனர்கிட்ட போய்ட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்கிறா, இது மாதிரி ஜென்கோ காணும் இல்லை அடுத்தது தேடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. இது யார்ட்டுமே சொல்லாத, அவள் வந்து ஆஸ்மிக்க ட்ரை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் மேலே அவள் கேள்வி கேட்கறதுனால கையில் வச்சு அந்த பொருளை தூக்கி விட்டு இருந்துட்டு போரியா ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அப்படியே இங்கே மாடியை காட்டுறாங்க. டாஞ்சிரோ அண்ட் இனேஸ்க்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனேஸ்க்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா என் வீட்டில் டீமன் இருக்குது, நான் அதை பார்த்தேன், அவள் கை இப்படி இருக்கா, அது கால் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். அண்ட் டாஞ்சிரோவும் இந்த சரி சொல்லிட்டு இருக்கப்ப டாஞ்சிரோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜெனிட்ஸோ என்ன காணுமே அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெனிட்ஸோ வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா டெங்கனு. அண்ட் இதை பார்த்தோன்னா இனேஸ்கேக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது சவுண்டே வரல, பட் இவர் வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்டு டெங்கன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜெனிட்ஸோ வந்து நேற்று நைட்டு டீமெண்ட்டை மாட்டிக்கிட்டான், அவன்கிட்ட வந்து எந்த ஒரு தகவலுமே வரல. அண்டு நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் வந்து என் ஒய்ஃபை தேர ஒரு முயற்சியில் வந்து உங்கள் அம்மா லோராங்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதனால் நீங்கள் வந்து கிளம்புங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அது மேட்டரே கிடையாது, நம்ம சர்வே பண்ணாலே நம்ம ஜெயிச்சோன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து சர்வே பண்ணுங்கள், அண்ட் இதை நினச்சி எந்த ஒரு கவலையும் படாதீங்க, இந்த மிஷினை நானே தனியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்டு டாஞ்சிரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம லோராங்குன்னு நினச்சி தான் இவர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து இனஸ்கே சொல்கிறான், நம்ம வந்து ரேங்க் அப் ஆகிருக்கோம்,
நம்ம வந்து முன்னாடி வந்து ரொம்ப சின்ன ரேங்க்கில் இருந்தால் அண்ட் இப்போ வந்து கனோய ரேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எபிசோடு பார்த்தா அப்படின்னா தெளிவாக தெரியும். அண்ட் நீங்கள் வீட்டுக்கு வா டீமனை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிரிகிறாங்க. மறுபடியும் இந்த ஒயிரானை கட்டுறாங்க. இதில் இவங்க பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கோயினட்ஸோ. ஸோ இந்த ஒயிரானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உண்மையிலேயே தரமான ஒரு கேரக்டர், உண்மையிலேயே சீசன் 2ல நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராக மாறிட்டாங்க. உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிக்குமா அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு காட்டுங்க. இவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து டீ கொடுக்க வராங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு டாஞ்சிரோ வந்து அவங்க ரூமுக்கு வரான். கோயினட்ஸோ என்னை மன்னிச்சிருங்க அண்டு நான் ஒரு பையன் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு இதில் வந்து நான் வந்து சாப்பிட்ட சாப்பாடே நான் தங்கினதுக்கான காசுலாம் இருக்குது, இதை ஓனர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அண்டு கோயினட்ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு டாஞ்சிரோ உடனே சாக்கு, என்னடா இது நம்ம வந்து ஒரு பொண்ணு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம், ஸோ யாருமே டவுட் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு எப்படி டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்து ஒரு காரணமாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் சொல்கிறதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ வந்து உங்கள் அக்கா அளவு சும்மா தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தெரியும், நீ வந்து அதில் அச்சீவ் பண்ணுறது நான் வந்து வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், என்னை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்காக நான் இங்கேருந்து தோன்றேன், பட் எனக்கு வந்து இப்போ பயமாக இருக்குது, நான் இவங்க மட்டும் வேனிஷ் ஆயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் டாஞ்சிரோ அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு கிளம்புறான். பின்னாடியே வந்து தாக்கி வந்து உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா, அண்டு இதுதான் உன்னோட லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறான். அண்டு டாஞ்சிரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டாஞ்சிரோ யுனெஸ்கோ பக்கம் வேகமாக போயிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு வர ஸ்வீட் ஸ்மெல் மறைஞ்சிருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாஞ்சிரோக்கு பேசிக்காகவே ஒரு கேரக்டரோட எந்த ஒரு எமோஷனையும் ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அண்டு அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறான். கோயினட்ஸோ வந்து இந்த ஸ்மெல் மறைஞ்சிச்சுன்னு சொல்லி நின்றுறான். அண்ட் இங்கே வந்து யுனெஸ்கோ வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்தி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் டென்கனை காட்டுறாங்க. டென்கன் வந்து டோக்கிட்டோ ஹவுஸோட ஓனரோட கழுத்தில் கத்தியை வச்சு, அதாவது கத்தியை சொல்ல முடியாதுல குருணையை வச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா உண்மையை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து நடந்தல சொல்கிறான். அண்ட் யுனெஸ்கோ வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தா உடனே வந்து கிரிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் டென்கன் வந்து இது யார் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப வாராவி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, அண்ட் அவள் தான் என்னோட ஒய்ஃப் ஒமிச்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அண்டு டென்கன் வந்து இதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அவன் டென்கன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இவன் வந்து நிறைய பேர் லைஃப்பில் வந்து விளையாடிட்டு இருக்கா, ஸோ இது வந்து என் கையாலே கொள்வேன். அண்ட் இப்போ வந்து டாஞ்சிரோவை காட்டுறாங்க. டாஞ்சிரோ வந்து கோயினட்ஸோ ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா தாக்கி இருக்கிறத பார்த்து ஷாக்காயிடுறான். அண்டு தாக்கி சொல்கிறான் நீ வந்து டீமன் ஸ்லேயர் கார்ப்பு தானே, உன்னை பார்த்தா ஆசிரா மாதிரி தெரியல, அண்டு உன் பவர் லெவலும் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஸோ எத்தனை பேராக இது மட்டும் வந்திருக்கீங்க, ஏற்கனவே வந்து ஒரு எல்லார் தலையனை பிடிச்சி உள்ளார போட்டு வச்சுருக்கேன், அண்டு நீனுமா இப்போ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அண்ட் இவன் வந்து கோயினட்ஸோவை பார்க்குறான். கோயினட்ஸோ பாடி பாதி காணும், பார்த்தோம் அப்படின்னா பாதி மூஞ்சி மட்டும் தான் இருக்குது, மற்றபடி பாடியை காணும். அண்ட் இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிளட்டுமே இல்லை, எந்த ஒரு பிளட் சென்ட்டுமே இல்லை, பட் எப்படி இவளால் இது முடியுது அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவன் வந்து என்னடா கேட்ட கேள்விக்கு பதில காணாமல் திரும்புகிறாள். டக்குன்னு பார்த்தா அப்பர் செக்ஸு. டாஞ்சிரோ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அண்டு டாஞ்சிரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கத்தியை தூக்குறான். கத்தியை தூக்கணுன்னா உனக்கு வந்து என்ன தைரியம் தான் என்னுடைய கத்தியை தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பில் ஒரு அடியாக போடுறான். அண்டு போட்ட அடிக்கு வந்து அண்டு வாங்கின அடிக்கு வந்து இவன் பாடி சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. பட் இவன் எப்படியோ மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடான். நெஸ்கோ பாக்ஸோட ரோப் வந்து அருந்தது. ஸோ இதை பார்த்தோன்னே இன்னொரு தடவை நான் நெஸ்கோ பாக்ஸோட சண்டைக்கு போனேன் அப்படின்னா நெஸ்கோ பாக்ஸ் எப்படி டிஸ்ட்ராய் ஆகிடும், ஸோ நெஸ்கோவை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் அப்படின்றதுக்காக நெஸ்கோ பாக்ஸை கீழே வச்சுட்டு நீ வந்து ஏதாச்சும் ஆபத்துறா மட்டும் வெளிலவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே 4th ஃபார்மில் போகிறான். அண்டு வாட்டர் பிரீத்திங் ஸ்டைலில் 4th ஃபார்மில் போயும் அவனை வந்து அட்டாக் பண்ணுறப்ப சுத்தமாக முடியல. அவளோட ஆர்பு எல்லாமே சூப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அவனால் சுத்தமாக ஒரு ஆர்பு கூட வெட்டவே முடியல. அண்ட் இவனையும் எப்படியே மேனேஜ் பண்ணி ஒரே ஒரு ஆர்பு மட்டும் வெட்டி எடுத்துடுறான். அண்டு தாக்கி உடனே சொல்கிறான் நீ ஸ்டார்டிங்கில் சுத்தமாக சொதப்பினாலும் மிடில் ஃபைட்டில் வந்து நீ ரோலை மேனேஜ் பண்ணி ஒரு ஆர்பை வெட்டிட்டா, அண்ட் கரெக்டாக கோயினட்ஸோ ஆர்பை வெட்டியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். அண்ட் இவன் வந்து சொல்கிறான் இந்த மட்டும் ஒரு அழகான விஷயம் வந்து அக்லியான ஒருத்தன்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ பிடிச்சி கலாச்சிட்டு இருக்கா. அண்ட் டாஞ்சிரோ வந்து யோசிக்கிறான் இவன் வந்து அப்பர் 6 டீமுன்னு உசுவி, அதாவது டென்கனும் இல்லை, யுனெஸ்கோவும் இல்லை, ஜெனிக்ஸும் இல்லை, எப்படி இவளை நான் தனியாக சமாளிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறான் என்னால் முடியும், ஐ கேன் டூ இட், ரெடியாக ஃபைட் பண்ண நிற்கிறான். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியும். டென்கன் தன்னோட ஒய்ஃபான இனோட்சூரை கண்டுபிடிச்சிடறாரு. அண்ட் இனோட்சூரோ எப்படி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா தாக்கியோட ஆர்பலாக கட்டியிருக்கா. ஸோ இப்படி தான் இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இனோட்சூரோ வந்து டென்கனுக்கு ஒரு ஆன்டிடாட் தராரு. இனோட்சூரோ என்ன சொல்கிறா அப்படின்னா வாராவி ஹீமே தான் டீமன் சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் வாராவி ஹீமேக்கு டவுட் வந்துடுச்சு, ஸோ அதனால் நான் பாய்சனை சாப்பிட்டு வெளியில் வந்துட்டேன். பட் தாக்கி அதாவது வாராவி ஹீமே கண்டுபிடிச்சிடா, முன்னாடி சஸ்பீஸராக இருந்ததுனால என்னை வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதனால தான் லெட்டர் போல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அண்ட் டென்கன் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த ஆன்டிடாட் ஒன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பிடு,
அண்ட் மற்றலாம் நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். டென்கன் கிளம்புறான். பேட்டில் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்கன்னு சொல்லி தேடுறான். அண்ட் இவன் எஸ்பெஷலி சவுண்ட் ஆசிரான் அப்படின்றதால சவுண்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். அண்ட் அண்டர் கிரவுண்டில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அண்ட் சவுண்ட் பிரிட்டிஸில் பார்த்து அண்டர் கிரவுண்ட்லேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். இந்த அட்டாக் வந்து பெரிய சவுண்ட் ஏற்படுத்தினால தாக்கி வந்து என்னடா சவுண்ட் இது நெட்ஸுவ பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேராக வந்திருக்கீங்க, நீங்கள் 4 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ கேட்க, டாஞ்சிரோ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இதை கேட்டோன்னா சரி உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னோட ஸ்வாடை பாரு, உன்னோட ஸ்வாடு எட்ஜஸ் எல்லாமே பிளேடு வந்து இதாகிடுச்சு, அதாவது வந்து ஒருங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் வந்து தீட்டி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உன்னோட ஸ்மார்ட் ஸ்மித்தை பற்றி கிளம்ப திட்டுறான். அண்ட் இதை கேட்டால் டாஞ்சி வந்து காண்டாயிட்டா, எங்கே அவ்வளோ நல்ல ஸ்மார்ட் ஸ்மித்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் இது மட்டும் பேசிகிட்டு இருக்கப்போ அவன் மனசுக்குள்ள வந்து மரண வீதி போடுறது நம்ம கண்ணில் கண்ணாடி மட்டும் தெரியுது. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் வந்து சவுண்ட் வருது. ஸோ இதை கேட்டோன்னு தாக்கி வந்து ரொம்ப எரிச்சல் ஆயிடுறான். இந்த தடவை நீ கொல்லாம விட மாட்டேன், ஏற்கனவே சவுண்ட் வந்து என்னை பாடுபடுத்திட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்கிறான். டாஞ்சிரோட பாடி வந்து வாட்டர் பிரீத்திங் வந்து அடாப்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் உரகோடாக்கி அண்ட் டொமிக்கோ இவங்க மாதிரி வந்து அது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஹினோகாமி காகரை வந்து யூஸ் பண்ணலாம், பட் அந்த ஸ்டேஜில் நான் இப்போதைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கை நினச்சி பார்க்குறான். வெளியே இவன் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 4 மாதம் நடந்துட்டு இருக்க ட்ரைனிங்கில் ஹினோகாமி காகரை வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுவான். அப்போ யூஸ் பண்ணுறப்ப வந்து சுருண்டு விழுந்துருவான். ஸோ இதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இனிமேல் தான் சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டன் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அண்டு இதை வந்து முடிவெடுத்துறான். வெளியே இவன் பாடி எதுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முகன்றின் காரத்தில் ஏற்கனவே இவனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த இன்ஜுரி இன்னும் சரியாகலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தாக்கி வந்து அட்டாக் பண்ணுறான். அண்ட் டாஞ்சிரோ வந்து கியோஜிரோ ரென்கோக்கு சொன்னது வந்து யோசிச்சு பார்க்குறான். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹார்ட் அப்ளேஸ் அப்படின்னு இருப்பாரு. ஹார்ட் அப்ளேஸ் அப்படின்னா மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வெளியே இதை தனியாக பார்த்தோம் அப்படின்னா அப்ளேஸ்னா எரியுது அப்படின்ற மட்டும் ஒரு அர்த்தமும் வரும். அண்ட் ஹினோகாமி காகரை யூஸ் பண்ணுறப்ப தாக்கி வந்து ஒரே ஷாக்கு, பிகாஸ் இவன் ஆர்பி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிறான் ஒரே ஷாட்டில். அட் த சேம் டைம் இவனோட ஸ்வாட்ஷிப் ஸ்டைலே மாற்றிருக்கான். இப்படி வந்து தாக்கி யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா டாஞ்சிரோ தாக்கி பக்கத்தில் வந்து ஃப்ளேம் டான்ஸ் யூஸ் பண்ணுறான். பட் தாக்கி அப்படியே தப்பிச்சிடறா. டாஞ்சிரோ வந்து இப்போ வந்து மொத்தமாக என்னால் ஹினோகாமி காகரை 3 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 2 ஹிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இப்போதைக்கு என்னால் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஹிட் வந்து ஓப்பனிங் த்ரெட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனிங் த்ரெட்டுக்கே யூஸ் பண்ணுறான். அண்ட் இப்போ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏன்டா இதெல்லாம் நன்னமாக நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்கி சிரிச்சுக்கிட்டு அண்ட் ஓப்பனிங் த்ரெட்லேருந்து ஈஸியாகவே தப்பிச்சிடுறா. அந்த தாக்கி வந்து அட்டாக் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாஞ்சிரோ எங்கேயும் சொன்ன மாட்டா 3 ஹிட்டுமே யூஸ் பண்ணுறான். ஸோ டாஞ்சிரோ வந்து வீக்காகி விழுந்துடுறான். தாக்கி வந்து இப்போ அட்டாக் பண்ணுறான். இவன் பாடி சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. ஸோ இவன் வந்து ரெக்கவரி பிரீத்ஸில் எடுத்தது மட்டும் இல்லாமல் டாஜும் பண்ணிடுறான். பட் இப்போ ஃபைட் வந்து போயிட்டுருக்கு, இன்டென்ஸாக போயிட்டுருக்க பெட்டர்ஃப்ளை மேன்ஷனை காட்டுறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களோட உடம்பு வந்து 104 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கியோ சொல்கிறான். அந்த டாஞ்சிரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை வந்து சினோபிட்ட சொல்லாதீங்க, இதை மட்டும் இருந்தால் தான் என்னால் ஹினோகாமிக்காக யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் டாஞ்சிரோ வந்து இப்போ பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. டாஞ்சிரோ வந்து அப்பர் ரேங்க் டீமனை வந்து ஹினோகாமிக்காக வந்து எஃபெக்டிவாகவே இருக்குது. ஸோ இனிமேட்டு நான் யாருமே இழக்க விரும்பல, ஏன்டா அக்லி பீப்புள் எல்லாமே அக்லியாக தான்டா இருக்கீங்க, என்னென்னு உங்களுக்கு வந்து மேம்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாங்கி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இப்படியே வந்து பேட்டில் கண்டினியூ ஆகுது. இங்கே யுனெஸ்கோவை காட்டுறாங்க. யுனெஸ்கோ வந்து 3 வீட்டுக்கு ஒரே டீமன் போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ போன எபிசோடில் சொல்லியிருப்பான். அண்ட் இதை வந்து கண்டுபிடிச்சிடறான். அண்ட் இவன் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே பூர்ணும் போகிறான். ஒன்றும் சரியான சீனு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்த்தா ஆர்பிலாம் பாதி, அதாவது தாக்கியோட முக்கால்வாசி ஆர்பி அங்கே தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே யுனெஸ்கோ எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுறான். பட் வந்து அப்போ வந்து ஒரு ஆர்பி மட்டும் உசுரோடு இருக்குது. அந்த ஆர்பி என்ன யோசிக்குது அப்படின்னா, இவனை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. உடனே தாக்கி வரா. தாக்கி வந்துட்டு அவன் அழகாக இருக்கான், ஸோ அவன் வந்து எனக்கு வேணும், நீ சாப்பிடக்கூடாது, வேணும்னா அவன் வெட்டி வச்சதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை காட்டுறாங்க. அண்ட் இவன் வந்து வெட்ட ஆர்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. யுனெஸ்கோக்கு என்ன பண்ணாலும் யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு வந்து டென்னின் ஒய்ஃபான மாக்கியோ அண்ட் சுமா 2 பேர் ரிலீஸ் ஆகிறாங்க. அண்ட் இப்படியே போயிட்டுருக்கு. யுனெஸ்கோ வந்து மெயின் பாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். பட் இவனுக்கு வந்து டப்பு ஆர்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தா டண்டர் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா ஜெனின்ஸை வந்துடுறான். அண்ட் ஜெனின்ஸை கத்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மசில் அந்த எலி தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு மாதிரி இந்த தெளிவாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது உண்மையிலே தரமான சீனே. ஜெனின்ஸ் வந்து எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுறான். இப்போ வந்து அந்த ஆர்பி யோசிக்குது, எனக்கு வந்து 2 சவுண்டு, ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்த எங்கே மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள டென்னின் உள்ளார வந்து எல்லாத்தையும் ஒரே சைடில் வெட்டி தள்ளிடுறாரு ஃபுல் ஆர்பியும். அண்டு மாக்கியோ அண்ட் சுமாவை பார்த்து, ஓ காஸ் நீங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மாக்கியோ வந்து இதை வந்து ஃப்ளாஷ்பேக்கு போகிறா. என்ன நினைக்கிறா அப்படின்னா, எந்த ஒரு சினோபி செத்தாலும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி குனோய்ச்சி என்ன பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் டைம்ஸ் வந்து மேல்ஸ் நம்ம ஈக்குவலாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிளாக் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அண்ட் டென்கன் வந்து நான் சொன்ன உங்களுக்கு வந்து 3 விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த 3 விஷயம் என்னென்ன அப்படின்னா, உங்களோட உயிரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீ சினோபி லாஸ் எல்லாத்தையும் கடைபிடிங்க. அண்டு 3வது என்னையை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ யாரும் சாகக்கூடாது, எனக்கு நீங்கள் 3 பேருமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அண்டு மாக்கியோ வந்து ஒரு மாதிரி ஷாக்காகிடுது. ஏன்னா பிகாஸ்
சினோபி வந்து வேலையில் கண்ணா இருப்பாங்க. தன்னோட உயிர் வந்து அந்தளவுக்கு அதாவது உயிரை வந்து அந்தளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வேலையில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உயிரை பணைய வைக்க தயங்க மாட்டாங்க. பட் இவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் இதை பற்றி இன்னொருத்தர்கிட்டையும் பேசுகிறான். அதுக்கு இன்னொருத்தர் வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இப்போ வந்து பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. அங்கே டென்கன் வந்து நீங்கள் வந்து அசாதாரணமான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் மார்க்கெட் சும்மா 2 பேத்துக்கு வந்து எமோஷனல் ஆயிடுறாங்க. அண்ட் இப்போ வந்து டென்கன் சொல்கிறது ரெடியாக இருங்க, இப்போ தான் ரியல் அசாதாரணமான விஷயம் வந்து சூப்பராகவே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எபிசோட எண்ட் பண்ணுறாங்க. தாக்கி அண்ட் டாஞ்சிரோ ஃபைட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. திடீர்னு தாக்கியோட பெல்ட் வந்து அவள் உடம்புலேயே வந்து சேருது. இந்த ஆர்பு சேர்ந்தோன்னா அவள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அண்ட் யாசிரா வந்து ஃபைனலாக வந்துட்டா அப்படின்ற மட்டும் சொல்கிறான். அண்ட் டாஞ்சிரோ வந்து அவள் ஸ்மெல்லை வச்சு இவ வந்து முன்னோட பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அப்போ வந்து அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து யாரா இவன் எங்கள் ஏரியாவில் வந்து கத்தி வச்சுட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி டாஞ்சிரோ பிடிச்சி கத்திக்கிட்டு வரான். அப்போ தான் வந்து தாக்கி வந்து சொல்கிறா வாய முறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பால ஒரு வேவ் அனுப்புகிறான். அண்ட் இது நிறைய பேர் வந்து செத்துறாங்க. ஈவன் டாஞ்சிரோக்கு வந்து அடி விழுந்துருது. டாஞ்சிரோ சொல்கிறான் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு மட்டும் கேட்க தாக்கி இவங்க வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மட்டும் சொல்கிறான். அண்ட் எல்லாருமே உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒருத்தன் அவன் கத்திட்டு இருக்கான். இதை முன்னாடியே செஞ்சுருக்கேன் இதனடான்ற மட்டும் தான் தோணும். அண்ட் டாஞ்சிரோட நெர்வஸ் சிஸ்டமில் டேமேஜ் ஆகிட்டு அவன் கண்ணிலேருந்துலாம் ரத்தம் விழுவும். உண்மையிலே தரமான சீனாக இருக்குது இது. இப்போ நம்ம செஞ்சிரோவை காட்டுறாங்க. செஞ்சிரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா டாஞ்சிரோக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, என் ஒய்ஃப் இறந்தோன்னே நான் வந்து உடஞ்சி போயிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாக்கி அதாவது சரக்கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். பட் கோஜிரோ வந்து நல்ல ஒரு பையன். ஈவன் தோ நான் அவனுக்கு வந்து எந்த ஒரு கலைகளுமே சொல்லித்தரல, பட் அவன் புக்கு படித்து ஃபுல்லாகவே ஃப்ளேம் ஸ்டைல் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பான். அதுவும் 3 வால்யூம் வச்சுக்கிட்டே அவன் ஃபுல்லாகவே மாஸ்டர் பண்ணிட்டான். அண்ட் அவன் உண்மையிலே நல்ல பையன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட 4/8 வந்து ஒரு மார்க் இருக்குல்ல, அது வந்து சன்பிரதி ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். அண்ட் அது வந்து காமனாகவே அவங்களுக்கு வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இப்போ டாஞ்சிரோ நினைக்கிறான் இது வந்து எனக்கு பிறப்பிலே வந்து கிடைக்கல. அண்ட் என் தம்பியை காப்பாற்றுறப்ப எனக்கு வந்து ஏற்பட்டது. அண்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த தழும்பு வந்து பிறந்ததுலேருந்து இருந்துச்சான். பட் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தாக்கி கிளம்புறா. அண்ட் டாஞ்சிரோ பிடிச்சி நிப்பாட்டுறான். அண்ட் டாஞ்சிரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னால் இழந்தவங்களை வந்து என்னால் திரும்பி கொண்டு வர முடியாது, பட் நான் இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன், தாக்கி எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வந்து தாக்கி கேட்ட மாட்டே இருக்குது, யாரா இதுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சுப்பான். அப்போ தான் வந்து தாக்கி புரியுது இது என்னோட நினைவில் மூசானோட நினைவு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டென்கனை காட்டுறாங்க. டென்கன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இனஸ்கே அண்ட் ஜெனிட்ஸோ 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறான். இப்போ டாஞ்சிரோ அப்படியே காட்டுறாங்க. டாஞ்சிரோ என்ன சொல்கிறா அப்படின்னா நீ ஏற்கனவே ஹியூமனாக இருந்தவ தானே, உனக்கு ஹியூமனோட பெயின் அவங்களோட வலி என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க தாக்கி சொல்கிறான் இதெல்லாம் யாருக்குடா வேணும், நான் ஹியூமனாக இருந்ததே மறந்துட்டேன்டா, ஹியூமனை மாதிரி எனக்கு வயசாகாது, காசு தேவையில்லை, நோய் நொடியெல்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னடா வேணும், நான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப அழகாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டாஞ்சிரோ வந்து சரி நீ அதே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறான். தாக்கி வந்து டாஞ்சிரோ ஃபைட் வந்து வேறு லெவலில் இன்டென்ஸாகவே போயிட்டு இருக்கும். உண்மையில் தரமான ஃபைட்டாகவே இருக்கும். டாஞ்சிரோ வந்து ஈனோகாமி காகரா வந்து யூஸ் பண்ணிட்டு தாக்கியோட எல்லா ஆர்பியும் வெட்டுறான். அண்ட் இந்த ஆர்பி எதையுமே தாக்கியால் ரீஜெனரேட் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ரொம்பவே வலிக்குது. இப்போ தாக்கி வந்து தப்பிச்சு போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் டாஞ்சிரோ வந்து துரத்துக்கிட்டே போய் கழுத்தில் வந்து வெட்டுறான். பட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாக்கி வந்து தன்னோட கழுத்தையை வந்து ஆர்பா மாட்டுறா. இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால டாஞ்சிரோவில் வெட்ட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் சாக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு தாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ணுறான். அண்ட் டாஞ்சிரோ சொல்கிறான் அவனோட எல்லா ஆர்பியும் ஒரே இடத்துல பின் பாயிண்ட் பண்ணுறான். அண்ட் பின் பாயிண்ட் பண்ணக்கப்புறம் ஹினாகாமிக்காக போட்டு ஒரு வேறு லெவலில் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கழுத்தில் வெட்ட போகிறான். வெட்டுட்டான்னு நினச்சவனா நெர்வஸத்தை வந்து சரி பண்ணிடுச்சு. இவனால் ப்ரீத் பண்ணவே முடியலை. ஹியூமன்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ பெத்தடிக்கானவங்க, நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணால் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரத்தில் என்னையே பயமுத்திட்ட டாஞ்சிரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அண்ட் டாஞ்சிரோ இந்த மட்டும் உன் முடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டாஞ்சிரோ காட்டுறாங்க. டாஞ்சிரோட பிரீத் செல் எதுவுமே பண்ண முடியல. அதாவது ரிகவரி பிரீத் செல்லில் சாதாரணமாக மூச்சு விட முடியல, இருமலை கட்டுப்படுத்தவும் முடியல, கண்ணெல்லாம் மங்கலாயிட்டு இருக்கு. தாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அட்டாக் பண்ண போகிறப்ப திடீர்னு பார்த்தா தாக்கியோட தலை தனியாக போகுது. யாருன்னு பார்த்தா நெசுக்கும் வந்து தாக்கியோட தலையை உதச்சிடுறான். இதை பார்த்தோன்னா தாக்கி வந்து வயர்லாம் உடச்சிட்டு போய் விடுவோம். உண்மையிலே தரமாக இருக்கும் இந்த சீனு. இப்போ தான் வந்து தாக்கி யோசிக்கிறா. முசான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அதாவது நான் வந்து ஒரு டீமனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், பட் அதை கொல்லலை, நீ வந்து அதை கொன்னுரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவான். அது வந்து இப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வரும். அண்ட் நெசுகோ வந்து ரத்தத்தை பார்த்தோன்னா ரொம்ப வெறியாயிட்டு அட்டாக் பண்ணுறான். அண்ட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாக்கி வந்து அவள் கையை காலை தனித்தனியாக வெட்டி உடம்பை பாதி வெட்டி தள்ளி விட்டுடுறா. அண்ட் தாக்கி சொல்கிறான் நீ இப்போ தான் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்க, ஸோ உன்னால் ரீஜெனரேட் பண்ண முடியல, உன்னை பார்த்தா எவ்வளோ பாவமாக இருக்குது பார்த்தி எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு காலையில் சூரியன் வந்தோன்னா உன்னை போட்டு தள்ளிடுறேன். அண்ட் எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் டீமனை கொள்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நெசுகோ அங்கேருந்து எந்திரிச்சு வரான். அண்ட் தாக்கி வந்து அவள் காலை பார்க்குறா. காலை பார்த்தோன்னா தாக்கிக்கு ஒரே டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை இவள் காலை நான் வெட்டினா வெட்டலையான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா நான் வெட்டிட்டேன் பட் வெட்டலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நான் இவள் காலை கண்டிப்பாக வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நெசுகோ வந்து கையை ரீஜெனரேட் பண்ணுறா இன்ஸ்டண்ட்டாக. இதை பார்த்தோன்னா தாக்கி
வந்து அள்ளு விட்டுருது. இவர் ரீஜென்ரேட் எபிலிட்டி வந்து அப்பர் கேலிபருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு நெசுகோ வந்து தன்னோட ஃபுல் ஃபார்ம், அதாவது ஃபுல் டீமன் ஃபார்ம் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தாக்கிக்கு ஒரே ஷாக்காக கொடுக்குறா. இப்போ டாஞ்சிரோ கட்டுறாங்க. அவன் தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, போய் அக்காவை காப்பாற்று, நீ மட்டும் தான் அவளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இங்கே நெசுகோ வந்து கிக் பண்ண மறுபடியும் வரான். மறுபடியும் தாக்கி வந்து அவள் காலை வெட்டுறா. பட் இந்த தடவை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெசுகோ வெட்டின காலை வச்சு தாக்கியோட மண்டையில் அடிச்சு கீழே போட்டுறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ரீஜென்ரேட் பண்ணுறா. இதனால தாக்கிக்கு பெரிய டேமேஜ். அண்ட் தாக்கி வந்து பயங்கரமாக கத்துறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. தாக்கிக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. அட் த சேம் டைம் நெசுகோ தாக்கி வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி அதை வச்சு சந்தோஷமாக படுறா. அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம பார்த்தா நெசுகோவா இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அண்ட் இந்த சீன் உண்மையிலே கூசி சீனாக இருந்துச்சு. அண்ட் தாக்கி வந்து ரீஅட்டாக் பண்ணுறா. நெசுகோ ஃபுல்லாகவே வெட்டுறா. பட் நெசுகோ வந்து பிசாரி ஃபயரை யூஸ் பண்ணி தாக்கியை ஃபுல்லாகவே எரிய வச்சிடறா. அண்ட் அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாக்கி கத்துறா, வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நெசுகோ சிரிச்சுக்கிட்டே தாக்கி ஃபுட்பாலை மட்டும் வச்சு வந்தாடுறா. இப்படி நடந்துட்டு இருக்கப்ப நெசுகோ விட்ட ஒரு உதையில என்ன ஆகுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாக்கி ஒரு வீட்டில் போய் விழுவுறா. அங்கே நெசுகோ போனோன்னா அங்கே ஒரு பொண்ணுக்கு வந்து ரத்தம் ஆயிடுது. ஸோ அந்த ரத்தத்தை பார்த்தோம்னா நெசுகோவில் கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் அவளை கடிக்கிறான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ தான் வந்து டாஞ்சிரோ உள்ளாரப்பு வந்து ஸ்வாடை வச்சு தடுக்கிறான். அண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே தாக்கி வந்து இன்னும் இது மாதிரி பண்ணுறது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ பிசாரி பிளட் டீமன் ஆட்டே யூஸ் பண்ணுற, இது வந்து டீமனை மட்டும் தானே எரிக்கும், ஸோ அதை வச்சு நீ அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் உன்னை அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரா. இதை பார்த்தோன்னா டாஞ்சருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் நெசுகோ விட்டா அங்கே இருக்க பீப்புள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆபத்து. அண்ட் இங்கே வந்து தாக்கி அப்படியே விட்டோம் அப்படின்னா நெசுகோ அண்ட் டாஞ்சிரோ அண்ட் எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். தாக்கி வந்து அட்டாக்கும் பண்ணுறா. இப்போ கரெக்டான நேரத்தில் வந்து டென்கன் உள்ளார வந்து கொட்டை கலப்புறான். அண்ட் இப்போ வந்து நெசுகோவை பார்த்து நீ தான் நெசுகோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த தாக்கி வந்து நீ வந்துட்டியா, உன்னே தான் உள்ள நேரம் தேடிட்டு இருந்தேன், அண்ட் நீ வந்ததுனால எனக்கு வேலையை சீக்கிரமே முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வாயை மூடு, நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லி டென்கன் அவளை அவாய்ட் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓடி போயிட்டு நீ ஒன்றும் அப்பறம் அங்கே டீமன் இல்லை, நீ ரொம்ப வீக்காகவே இருக்க, நான் தேடினது ஒன்றே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். தாக்கி வந்து தலை தனியாக வந்து விழுது. ஸோ இப்படி தான் தரமாக இருந்துச்சு இதெல்லாம். இங்கே இப்போ இனஸ்கேவை காட்டுறாங்க. இனஸ்கே ஜெனிட்ஸு வந்து டென்கனை மிஸ் பண்ணதுனால அங்கே டெங்கு சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சவுண்டு கேட்க ஜெனிட்ஸ் அதை வச்சு நவுந்து வரான். அண்ட் இது பார்த்தோன்னா இனஸ்கே நான் தானே முன்னாடி போவேன்னு சொல்லி சண்டை போட்டு வருவான். உண்மையிலே தரமாக இருக்கிறா. அண்ட் டென்கனை வந்து நெசுகோ வந்து கண்ட்ரோல் எடு, அதுக்கு பாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் பண்ணி அது மட்டும் சொல்லிட்டு இருக்கப்ப நெசுகோ வந்து காலால் ஏற்றி டாஞ்சிரோ கூட வந்து சேர்ந்து கீழே விழுந்துறா வீட்டை விட்டு. அண்ட் டாஞ்சிரோ வந்து டென்கன் சொன்ன மாதிரியே தாளாட்ட பாடுறான். சின்ன வயசில் நெசுகோவை தூங்க வைக்க தாளாட்ட பாடுறப்ப நெசுகோவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து ஓங்கி ஒரு அழுவுறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே தூங்கிடுறான். இப்போ தாக்கியை காட்டுறாங்க. தாக்கி வந்து என்னாலே நம்ப முடியல, என் தலையை நீ வெட்டி எடுத்துட்டியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டென்கன் சொல்கிறான், நீ என்ன புலம்பிக்கிட்டே இருக்க, கொஞ்சமாக டீமன் மட்டும் நடந்துக்கோ, நான் வந்து உன்கிட்ட ஃபைட் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சேன், பட் நீ அது மட்டுமே இல்லை, நீ அப்புறம் அங்கே டீமனே இல்லை, நீ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். தாக்கி வந்து பவர்ஃபுல்லானவன், நான் பவர்ஃபுல்லானு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம். உண்மையிலே காமெடியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே தரமாக இருக்கும். நீங்கள் வந்து இது நேரடியாக செக் பண்ணுங்கள். ஒருவேளை நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரேக் டவுன் தான் பண்ணுறேன். பட் இந்த பிரேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். பட் நீங்கள் பார்த்தா தான் அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ அவள் சொல்கிறான், நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, நான் அப்புறம் எனக்கு 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்கன் எவ்வளோ சொல்லி அழுவவே ஆரம்பிச்சிடா. டென்கன் ஒரே ஷாக்காகுது. பிகாஸ் அவள் அழுகுறா. அட் த சேம் டைம் அவள் வந்து பேசுறது நிறுத்தவே இல்லை. ஈவன் அவள் தலையை வந்து டென்கன் தலையை வெட்டி எடுத்ததுக்கப்புறமா அவள் பேசிக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்தா டென்கனுக்கு சரியான சாக்கு. இவன் வந்து பிரதர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ வந்து தாக்கியோட முதுகுலேருந்து ஒருத்தன் புதுசாக வரான். டென்கனுக்கு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெட்டவும் போயிடுறான். அண்ட் வெட்டிட்டான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்கனுக்கு பின்னாடி ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு அப்படின்னா அழுவாத அப்படின்ற மாதிரி சவுண்டு. டென்கன் வந்து ஷாக்காகி பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே புதுசாக ஒருத்த உட்காந்துட்டு நீயே உன் தலையை பின்னாடி ரீடாச் பண்ணாமே, நீ எதுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாகியை அமைதிப்படுத்திட்டு இருக்கான். அண்ட் இப்போ டென்கன் யோசிக்கிறான், நான் அவள் தலையை வெட்டி அவன் உயிரோட இருக்கா, புதுசாக ஒருத்தன் அங்கேருந்து முடிச்சு வரான். ஸோ இது மட்டும் இருக்கான். அவனோட ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடு வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே வந்து அவள் தாக்கியோட ஃபேஸை வந்து சரி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறந்தப்போ ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ டென்கன் வந்து அட்டாக் பண்ண போகிறான். பட் டென்கன் வந்து அட்டாக் பண்ணுறான். பட் அடி வந்து டென்கனுக்கே விழுது, டென்கனோட மண்டையில் விழுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சொல்கிறான், நீ வந்து அட்டாக்கே டாச் பண்ணியிருக்க, ஈவன் தான் நான் உனக்கு கொன்னாலும் கூட அது உனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நீ சூப்பராக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, இப்போ மூஞ்சில் எந்த இடத்துலையுமே ஒரு தழும்பு கூட இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ அதிக பொண்ணுங்களை வந்து அட்ராக்ஷன் பண்ணுற மாட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்கனை பார்த்து பொறாமையாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ தாக்கி வந்து அண்ணன் இவன் ஆளுங்களையும் சேர்த்து என்னை அம்புழுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் என்னை எரிச்சவளை வந்து நீ வந்து கொல்லணும், எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாக செம்மையாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் தாக்கி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபன் ஃபேக்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண சப்ஸ்கிரைப் மட்டும் தான். ஸோ லெட்ஸ் மேக் டீல், சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுட்டு போங்க. அண்ட் இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அன்ஃபரிகபிள், இதெல்லாம் மன்னிக்க முடியாத குத்தமுடா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி வந்து புள்ளி பண்ணி அப்படின்ற மட்டும் சொல்லிட்டு உன்னை சுற்றி தான்டா சாவடிப்பேன், என்னோட பேர் இது கியோட்டோரோ அப்படின்னு மட்டும் சொல்லி இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு கத்தியாக விடுறான். அண்ட் இதை வந்து டாஞ்சிலேருந்து கவனிச்சிடறான். இது என்னடா புதுசாக இருக்குது, இது தாக்கியோட ஆர்வம் கிடையாது, தாக்கியோட வெப்பம் கிடையாது, ஒருவேளை புது டீமனாக இருக்குமோ, என்னால் வந்து டென்கனோட பிளட் வந்து ஸ்மெல் பண்ண முடியுது. ஸோ டென்கனுக்கு எங்கேயோ ரத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ அண்டு ஜெனுட்ஸு 2 பேரும் வந்துடுறாங்க. டாஞ்சிரோ அவங்கள்ட்ட போய் நான் நெசுகோ வந்து பாக்ஸில் வச்சுட்டு வந்துடுறேன், ஸோ பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் போய் டென்கனை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ கியோட்டோரோ கட்டுறாங்க. கியோட்டோரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ பின்னாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க இல்லையா, அவங்க கண்ணுக்கு நீ வந்து தெய்வமாக தெரியிற கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து டென்கன் சொல்கிறான், ஆமாம் அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு 3 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற அளவு சொல்கிறான். இவனுக்கு வந்து கியோட்டோருக்கு வந்து தூக்குவாரி போட்டுருச்சு. என்னடா சொல்கிற, விளாட்றியான்ட்ட, மன்னிக்க முடியாத குத்தம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். டென்கன் இவங்களை வச்சுக்கிட்டு சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் அடி விடுவோம், அதுவும் இல்லாமல் நல்லாவும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி கீழே போடுறான். கீழே போட்டோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறான். போட மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 2 சிபிலிங்ஸ், அதாவது பீப்புள்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கான். கியோட்டோரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட பிளட் டீம் ஆஃப் யூஸ் பண்ணுவான். இது வந்து அவனோட பிளட்டை வந்து அவனோட நைஃப், அதாவது அவனோட ஸ்வாடில் எடுத்து யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து அதில் வந்து ஈவன் மோர் டேமேஜ் கொடுக்கும். இதை பற்றி அடுத்த எபிசோடு தெளிவாக சொல்லுவான். அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த எபிசோடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டென்கன் வந்து இவங்க எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே. அப்போ வந்து இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 பேர் தலையும் ஒரே இடத்துல விஹேட் பண்ணும், அதாவது 2 பேர் தலையும் ஒரே இடத்துல வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேர் செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வந்து பாம்பை தூக்கி விட்டு எறிகிறான். அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பாம்பு அடித்ததுக்கப்புறம் காட்டுறாங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு ஒன்றா ஃபைட் பண்ண வராங்க. தரமான எபிசோடாக முடியும். டாஞ்சிரோ நெசுகோ தூக்கினான்னு சொல்லிட்டு பாக்ஸில் வச்சுட்டு போகிறான். அண்ட் இப்படி தான் அந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கியோட்டோரோ நீ பார்க்க நல்லா இருக்கா, அப்புறம் அவனுக்கு 3 ஒய்ஃப் வேறு இருக்காங்க, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நீ ஒரு சூசர் பர்சன், ரொம்ப டேலண்ட் இருக்குது, ஸோ நீ சீக்கிரமே கொள்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டென்கன் டேலண்ட்டா, உனக்கு என்னடா தெரியும், நீ பல வருஷம் வாழ்ந்துருக்கலாம், பட் நீ வந்து உலகத்தில் எதுவுமே பார்க்கல. ஒருத்தவங்க என்னென்னா கம்ப்ளீட்டாக எனாயிமஸாக மாறிடுறாங்க, அண்ட் இன்னொருத்தவங்க 2 மாதத்தில் ஆசிராவாக மாறிடுறாங்க. உனக்கு என்னடா தெரியும் இதை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கான். நான் ரென்கோக்கு மாதிரி இல்லை சொல்கிறான். அண்டு கியோட்டோரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோடய பிளட் சிக்கிள்ஸ் வந்து உன்னோட பாய்சன்ஸ் கலந்தது, அண்டு இதனால் நீ சீக்கிரமாக செத்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் ஒரு சினோபி, ஸோ எனக்கு வந்து பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி டென்கன் சொல்கிறான். சினோபியெல்லாம் ஈரோ பீரியட்லேயே இறந்துட்டாங்கடா, ஸோ நீ என்ன கதையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாக்கி கேட்க, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, ஈரோ பீரியடில் என்னமோ சினோபி இருந்ததெல்லாம் உண்மை தான். எனக்கு வந்து 9 பிரதர்ஸ் இருந்தாங்க, அண்டு நானும் என் தம்பியும் தான் படித்தோம். ஸோ எங்கள் அப்பா வந்து சினோபி கலைஞர்களாக ரொம்ப ஹார்டாகவே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்து எங்கள் அப்பா மாதிரி தான். ஸோ அவங்களோட மேனரிசம், அவனோட ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது பிடிக்கல. நான் டீமன் ஸ்லேயர் கால் பிளேடரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து உன்னோட இவ்வளோ கஷ்டத்தையும் மறந்துட்டு அதர் பீப்புளை காப்பாதுன்னு நினச்சிருக்க, நீ ஒரு ரிமார்க்கபிள் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு டென்கனை பற்றி சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு, தேங்க்யூன்னு சொல்கிறாரு. இதை பார்த்தாலும் டென்கனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இதுதான்டா என் பேக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டென்கன் சொல்லிட்டு டென்கன் வந்து மூச்சு வாங்குறான். இதை பார்த்தோன்னே கியோட்டோரோ, ஒர்க் ஆகுதுடா, சீக்கிரம் இல்லைனாலும் ஸ்லோவாக எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப கத்தி கீழே போட்டுட்டு, அதெல்லாம் இல்லைடா வென்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்கன் வந்து ஃபைட் பண்ண போகிறான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, தாக்கியை உதைச்சிட்றான். தாக்கியை உதைச்சிட்டு பாம்பை போடுறான். பாம்பு போட்ட இந்த சாக்கில் தாக்கியோட தலையை தனியாக கட் பண்ணிடுறான். இது வந்து டீமனே வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே தப்பிச்சிடுறான். பட் வேறு லெவலில் இந்த ஃபைட்டு போயிட்டுருக்கோம். இப்போ தாக்கியை வந்து மறுபடியும் என் தலையை வெட்டிட்டான், உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திட்டு இருக்கான். அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவள் தலையை அவளே அட்டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜெனிட்ஸு யுனெஸ்கோ 2 பேரும் வந்துடுறானுங்க. வந்துட்டு இவங்க என்னடா உன்னோட குரூவா அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோரோ கேட்குறான். நான் வந்து 13 ஆசிராவும் என் தங்கச்சி, அதாவது தாக்கி வந்து 7 ஆசிரியம் போட்டு சொல்லியிருக்கா, நான் ஒன்றையும் போட்டுரும் குருவையும் போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அப்படின்னா டாஞ்சிரோ என்ட்ரி கொடுக்குறான். இப்போ டென்கனோட ஒய்ஃபான மாக்கியோ சும்மா காட்டுறாங்க. அவங்க யோசியோரா டிஸ்ட்ரிக்டில் பீப்புள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. டாஞ்சிரோ கியோட்டோரோட ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து நெடியார ஆரம்பிச்சிடுது. அண்ட் அவனுக்கு வந்து கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. அவனே அப்போ தான் யோசிக்கிறான், என்னடா இது கை காலம் நடுக்குது, இது பேர் தான் பயமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடான். அப்போ வந்து இவனுக்கு வந்தோடனே ஒன்று தான் புரியுது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவன் தான் மெயின் விட்டு டென்கன் சொல்கிறான், உங்கள் 2 பற்றி கொள்ளுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். 2 பற்றி ஒரே நேரத்தில் பிஹேட், அதாவது 2 பற்றி ஒரே நேரத்தில் தலை வெட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அது என்னடா அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தாக்கி வந்து டென்கன் அட்டாக் பண்ணுறான். ஜெனின்ஸ் உள்ளார வந்து தாக்கி அட்டாக் பண்ணுறான். ஜெனின்ஸ் சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொண்ணை நீ அடித்ததுக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்புகள், அவள் அதுக்கு தகுதியான இல்லை, அதுக்கு மேலே அதாவது டிசர்வ் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். தாக்கி என்னையை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது, இங்கே இருக்க உமன் எல்லாமே மெர்ச்சன்டைஸ் மட்டும்தான்டா, அவங்கள விற்போம் வாங்குவோம் அவ்வளோதான், அதனால அவங்கள என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 3வது கண்ணை ஓப்பன் பண்ணுறா.
அன்றைக்கி கியோட்டோரை ஒரு கண்ணை மூடி வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறான். ஃபைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா தாக்கியோட பெல்ட் வந்து கரெக்டாக டென்கன் டாஞ்சிரோவை தாக்குது. தாக்கி சொல்கிறா இது என் பிரதர் கண்ணு அண்ட் இப்போ எல்லாமே ஃபுல் கவரை பார்க்க முடியும் அப்படின்ற மட்டும் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இனோஸ்கே வந்து நீ வந்து எங்களை தடுத்தவனா வச்சிருக்கலாம், பட் எங்களை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு சரி உன் ஆசை எதுக்கு எடுக்கணும், நான் அவனை கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் இப்போ தாக்கி பெல்ட் வந்து டாஞ்சிரோ வந்து பின் பண்ணுறான். மறுபடியும் இன்னும் டென்கன்ட்ட சொல்கிறான் சீக்கிரமாக பண்ணுங்கள், ஜெயிக்கிற வழி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு டென்கன் சொல்கிறான் இவன் நிற்கிறதே அதிசயம் அண்ட் இவன் வந்து இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இவனோட காயம் ரொம்ப டீப்பாகவே இருக்குது. நான் எல்லாமே வந்து எனக்கு வந்து பாய்சன் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 5th மாம் போகிறான். பட் இப்போ டாஞ்சிரோட ரொம்ப நேரம் பின் பண்ண முடியல. தாக்கியோட ஆர்ப் வந்து மறுபடியும் டாஞ்சிரோ அடிச்சிருது. இப்போ ஃபைட் வந்து கண்டினியூ ஆகுது மறுபடியும். அண்டு டென்கனோட ஒய்ஃபான இனட்சூரை வந்து குணாய் பிளேடை வந்து போடுறான். கியோட்டரை பார்த்துட்டு என்னடா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டீமன் ஆர்ட்டை பயன்படுத்திட்டு இவன் வந்து ஈஸியாகவே தப்பிச்சிடறான், டாஜ் பண்ணிடுறான். பட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்கன் வந்து உள்ளார கியோட்டரோட காலை வெட்டுறான். இப்போ வந்து குணாய் மேலே பட்டுருது. கியோட்டோவை ரீஜென்ரேட் பண்ண முடியல. காரணம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணாயில் ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் ரியலைஸே பண்ணுறான். டாஞ்சிரோ வந்து கியோட்டரோட கழுத்தை வெட்ட போகிறான். அண்ட் எல்லாமே வெட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தான் எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோட் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ப்ரோமோ படி அமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 23 நிமிஷம் போனதே தெரியல. ஏதோ 5 நிமிஷத்தில் முடிஞ்ச மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோடில் ஒரு போஸ்ட் கிரெடிட் செட்டிங் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டென்கன் சொல்கிறான் நீங்கள் வந்து எப்படி பீட் பண்ணீங்க ரென்கோக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப கேட்டுட்டு இருப்பான். ரென்கோக்கோ சொல்லுவான் என்னால் முடிஞ்சது ஒன்னாலையும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டாஞ்சிரோ இனோஸ்கே ஜெனிட்ஸு இவங்க 3 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க, அதே மட்டும் நீ வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சு இனட்சூரை குண்ணை தூக்கி போட்டிருப்பான். அண்ட் டென்கன் வந்து கியோட்டோட காலை வெட்டியிருப்பான். அண்ட் டாஞ்சிரோ டென்கன் 2 பேருமே கியோட்டோட கழுத்தை வெட்ட போக இனட்சூரை வெட்டிடுங்க, 2 பேத்துல யாராச்சும் வெட்டிடுங்க, இதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த எபிசோட் கிக் ஆஃப் ஆகுது. உண்மையை தரமான கிக் ஆஃப். டென்கன் தன்னோட ஃபேமிலியோட கிரேவுக்கு போயிட்டு மரியாதை சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபோட நல்ல டைம் பண்ணிட்டு இருக்கான். இனட்சூரும் நீங்கள் நம்ம சிவிலிங்ஸில் விட்டு வந்து ஸ்டில் அப்படின்னு சொல்ல வரா. டென்கன் இப்போ கூட அது நேற்று நடந்த மாட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து ஒரு பூ மூலியமாகவே ஜஸ்ட் ஒரு பூ மூலியமாக டென்கன் அண்ட் இனட்சூர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. உண்மையே சூப்பராகவே இருக்கும். அது அகைன் ஸ்டில் ஃபைட் போயிட்டு இருக்கு. கியோட்டோ பாய்சன் நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீஜென்ரேட் பண்ணிடுறான். அண்ட் பண்ணி அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிடறான். டென்கன் டாஞ்சிரோவை தள்ளி விட்டுட்டு ஃபைட் பண்ண போகிறா. கியோட்டோவை காணோம். பார்த்தா இனட்சூரை அட்டாக் பண்ண போகிறான். டென்கன் இனட்சூரை காப்பாற்ற ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் தாக்கியோட ஆர்வம் வச்சு செய்யுது அவனை. டென்கன் என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இனட்சூர் சொல்லியிருப்பான் நீங்கள் அப்போ நாங்கள் டீமனை டிஃபீட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம 3 பேரும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக எங்கேயாச்சும் ஹாப்பியான ஃபேமிலியாக போய் வாழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இதை பார்த்தோன்னா டென்கனுக்கு தான் ஞாபகம் வருது. டாஞ்சிரோ டென்கனால் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அட்டாக் பண்ண போகிறான். பட் இவனால் ஹீனோகமைக்காக யூஸ் பண்ணவே முடியலை. ஸ்டில் அதுக்கான ஸ்டாமினாவே என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாட்டர் பீத் ஸ்டைலையும் இனோகாமிக்காக 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான். ஸோ மிக்ஸ் பண்ணி எப்படியே இனோச்சுவை காப்பாற்றிடுறான். இவனால் நிற்கக்கூட முடியல, ஸ்டாமினாவே அதுக்கு சுத்தமாக இல்லை. இருந்து எப்பறம் இவன் அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு கியோட்டோரை யோசிச்சுட்டு இருக்கப்ப டென்கன் கியோட்டோரை காலி பண்ண பார்க்குறான். இதை பார்த்தானே இனோஸ்கே என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, இதை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாது, அங்கே கழுத்தை வெட்ட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு கண்ணான்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படிலாம் வெட்டிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஜெனிட்ஸை பார்த்துறான். அடே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு டீமனை கழுத்தை வெட்டினா அப்படின்னா தனியாக தாண்டா வந்து விடுவோம், ஸோ அப்புறம் இன்னொரு டீமனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா இருடா கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கியோட்டோரை அகைன் அட்டாக் பண்ணுறது வந்து டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ண பார்க்குறான். இப்போ தாக்கியை ஃபஸ்ட்டு முடிப்பான். அவள் தான் வீக்கானவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கியோட்டோரை பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜெனிட்ஸு சொல்கிறான். மூணு பேர் சேர்ந்து, அதாவது ஜெனிட்ஸு இனோஸ்கே டாஞ்சிரோ 3 பேர் சேர்ந்து தாக்கியை அட்டாக் பண்ண போகிறாங்க. அண்ட் தாக்கியை வந்து டாஞ்சிரோ மட்டுமே வின் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஜெனிட்ஸும் சேர்த்து தான். இனோஸ்கே என்னடா நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு 8th ஃபேங்கை யூஸ் பண்ணிட்டு வெட்ட போகிறான். ஜெனிட்ஸ் அண்ட் டாஞ்சிரோ 2 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாஞ்சிரோ சொல்கிறான் நீ கரெக்டான ஸ்பீடில் 2 பக்கமும் வெட்டினா மட்டும்தான் அவளோட வெட்ட முடியும், ஏன்னா அவளோட தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இனோஸ்கே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெட்ட போகிறான். பட் தாக்கி வந்து தடுத்துடுறா. இனோஸ்கே முன்னால் மரகட்டி போல் இருக்குது. தாக்கியோட கழுத்தை தரன்னு அறுக்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே ஆசமாக இருக்குது இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ தாக்கியோட தலையை வந்து இனோஸ்கே ஸ்டோல் பண்ணிவிட்டு டாஞ்சிரோட சொல்லுவான் நீனும் ஜெனிட்ஸும் போய்ட்டு டென்கனை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். திடீர்னு இனோஸ்கோட ஜெஸ்ட்டில் வந்து கியோட்டோரை கத்தி இறக்கிடுறான். டாஞ்சிரோக்கு ஒரே சாக்கு. அப்போ டென்கனை பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். பார்த்தா டென்கனை கை தனியாக வந்து கிடக்குது. டாஞ்சிரோக்கு ஒரே சாக்கு. அப்போ டென்கன் இங்கன்னு தேடி பார்க்குறான். டென்கனை கை தனியாக வெட்டி கிடக்குறான். அண்ட் ஜெனிட்ஸ் வந்து டாஞ்சிரோ பார்த்துன்னு சொல்லி டாஞ்சிரோ தள்ளி விட்றான். டாஞ்சிரோ ஃபஸ்ட்டு நான் கியோட்டோரை டிஃபீட் பண்ணியிருக்கணுமோ, இல்லை டென்கனோட சப்போர்ட் பண்ணியிருக்கணுமோ, இல்லை இனோஸ்கேக்கு பேர நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லிட்டு கீழே விழுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஜெனிட்ஸு தள்ளிவிட டாஞ்சிரோ எல்லாத்துக்கும் என் கவனக்குறைதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு கீழே விழுவுறான். அண்ட் இந்த எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள்.
வெல்கம் டு ஹெச்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயரோட சீசன் 2 எபிசோட் 10. அண்ட் டான்ஜரா கீழே விழுறான். கீழே விழுந்தோன்னா மயங்கிடுறான். இப்போ நெசுவா மன்னிப்பு கேட்காதீங்கன்னா நீங்கள் எப்பயுமே சாரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா வந்து இல்லை சொல்லதான் இறந்தாரு, அது அவர் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அவர் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணார். பட் ஆனால் அது நம்மளோட வேலைக்கு ஆகலை. நம்ம எல்லாருமே ஹியூமன் தானே. நம்ம வழியில் என்ன நடக்குது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. முக்கியம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முயற்சி பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, சாரி சொல்லாதீங்க. டான்ஜரோ முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இடமே காலியாக இருக்குது, ஒரே நாசமாக இருக்குது. இங்கே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நெஸ்கோவை பார்க்கலாம். நெஸ்கோ பார்த்தா நெஸ்கோ நல்லா தான் இருக்கா. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இப்போதைக்கு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு திரும்பலாம். டக்குன்னு பார்த்தா கியூட்டர் அங்கே நிற்கிறான். ஏன்டா எப்படா நீங்களாம் பிழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தனடானா ஹார்ட்டில் அடி வாங்கிட்டு கிடக்கிறான். இன்னொருத்தன் வந்து அங்கே மாட்டிக்கிட்டான். அதாவது ஜெனிட்ஸ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த உளுந்தான் இல்லையா, ஸோ டான்ஜரா தள்ளி விட்டதால் அவன் வந்து இடிபாட்டில் மாட்டியிருப்பான். ஸோ அதனால் அவன் மாட்டியிருப்பான். அந்த ஆசிரா வீக் ஆகிட்டான். அவன் பாய்சன் வேலையை காட்டிடுச்சு என்னோடது. ஸோ அவன் ஹார்ட் பீட் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது உன்னோட ரிலேட்டிவ் தானே, உன்னோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னா மேலே வந்து தாக்கி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா. அண்டு டான்ஜரா சொல்கிறான் டான்ஜராவில் இப்போ ஃபைட் பண்ண முடியாது, அவன் கையில் எல்லாமே வந்து ஆடுது. சப்போஸ் அவன் வந்து தலை விட்ட போனாலுமே வெட்ட அளவுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லை. அவன் சொல்கிறான் நெசுக்கு வந்து என்னோட தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கியோடரை சிரிச்சுக்கிட்டே நீ என்னடா அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற, நீலாம் ஒரு ஹியூமன் தான்டா, அவள் ஒரு டீமனு. ஸோ உன்னோட வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருப்பா. இந்த ஹேண்டு தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட விரலை வந்து உடச்சி விட்டுறான். இப்போ எப்போ ஃபீல் பண்ணுற, பொழைச்சது எப்படி இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உன்னோட சிஸ்டர் வந்து அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணிட்டா. ஸோ அவளால் இப்போதைக்கு வந்து சண்டை போடவும் முடியாது, உன்னை காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரோ பிடிச்சி அடிச்சுக்கிட்டே கழுவி ஊற்றுறான். இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி இருக்கும். அண்ட் கியோட்டர் என்ன பண்ணுறா அப்படின்னா என்னை வெட்டுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். டான்ஜரோ நெஸ்கோ ஊற்றிக்கிட்டு உளுந்தடிச்சு ஓடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னே கியோட்டர் வந்து விடுற மாதிரி கிடையாது, சிரிச்சுக்கிட்டே போய் டான்ஜரோ அடிக்கிறான். அண்ட் என்னடா முருகேஷ் நான் உன்னை வந்து பெரிய ஆளு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அண்ட் சொல்லிட்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டான்ஜரோ வந்து கையில் கிடைக்கிற எல்லா பொருளுமே தூக்கி கியோட்டர் மேலே விட்டு அடிச்சிட்டு இருக்கான். கியோட்டர் பக்கத்தில் வந்து காலால் ஒரு கிக் பண்ணுறான் டான்ஜரோவை. அடே நான் உன்னை டிஸ்லைக் பண்ண முடியலடா, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு காமெடியாக இருக்குது. அண்ட் உன்னோட 4-8 மார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு நீ ஒரு டீமனாக மாறக்கூடாது, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். பட் அதர்வைஸ் நான் உன்னோட தங்கச்சியை கொண்டுருவேன். காரணம் என்னன்னா நான் வந்து அதர் பீப்புள் அட்லீஸ்ட் இருக்கலாம், நான் வந்து கருணை காட்ட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டான்ஜர் இவ்வளோ நேரம் நான் இதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்பட் அடிக்கிறான். இதே சிறுவண்டை சிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம கியோட்டருக்கு வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. என்னென்னு பார்த்தா அவனோட கால் வந்து குணாய் ஒட்டியிருக்கு. ஸோ டான்ஜர் வந்து ஓடி வருவாள், அவன் வந்து பயத்தில் ஓடி வரலாம், பிளான் பண்ணி ஓடி வந்திருக்கான். எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி பக்காவாக மாட்டியிருப்பான். அண்ட் இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜர் வந்து கியோட்டரோட கழுத்தை வெட்ட போகிறான். டக்குன்னு நெசுகா வந்து பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட மட்டும் நினைக்கிறான். பார்த்தா தாக்கி வந்து கத்திட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா டான்ஜராவே அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் வந்து சொல்கிறான் டான்ஜரோ உன்னைய பார்க்குறப்ப என்னைய பார்க்குற மாதிரியே இருக்குடா. அண்ட் நான் வந்து ஒரு டீமனாக மாறவே எனக்கு இப்படி விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா நான் டீமனாக மாறினேன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் டீமன் ஸ்லேயர் கார்ப்லேருந்து கண்டிப்பாக நீ வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அதாவது நீ கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தா நீ கியோட்டர் காண்டாயிரும். டக்குன்னு பார்த்தா அப்படின்னா குணை எடுத்து அட்டாக் பண்ண வருவான். அண்டு டான்ஜர் என்ன பண்ணும் அப்படின்னா கியோட்டரோட நெக்கை வந்து அட்டாக் பண்ண போவான். தாக்கி வந்து சொல்கிறான் ஏன்னா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பை விட ஜெனிட்ஸ் வந்து எல்லாருமே வெட்டி தள்ளிடுறான். இதை விட்டால் டான்ஜருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் கிளாப் கார்ட்லெக் ஸ்பீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு தடவை இந்த கார்ட்லெக் ஸ்பீட் வந்து யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவன் ஏற்கனவே இந்த இடிபாட்டில் சிக்கியிருப்பான் இல்லையா, ஸோ வெளில வரதுக்காக சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வந்துருப்பான். அதனால் அவன் கால் ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு தடவை யூஸ் பண்ணால் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனோட அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ஒரே கிளிப்பில் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கியோட்டர் வந்து டான்ஜரோ அட்டாக் பண்ணுறான். கரெக்டாக கண்ணை குத்த வரப்போ ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. டென்கன் உள்ளார வரான். டென்கன் எப்படி வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனோட மசில் ஃபோர்ஸை வச்சு இவனோட ஹார்ட் பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் கியோட்டரை ஏமாத்துறதுக்காக. அண்ட் எதுக்காக இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவனோட பாய்சன் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருப்பான். கியோட்டர் வந்து பல தடவை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் வந்து அந்த ஒரு அட்டாக்குமே வந்து டென்கன்ட்ட வேலை செய்யலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்கன் வந்து அவனோட அட்டாக் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதாவது சவுண்டை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஏன்னா அவனோட சவுண்ட் ஆசிராதானே, ஸோ சவுண்ட் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இந்த ஃபைட்லாம் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், தரத்துலையும் தரமாக இருக்கும், ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஃபைட்டை போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் டான்ஜரா வந்து டென்கனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம தான் கழுத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு வேகமாக இறங்குறான். டான்ஜரா வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறப்ப தம்பி நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டரோ டான்ஜரோட தாடையில் வந்து கத்தி அரைக்க விட்டுறான். பட் டான்ஜரா வந்து எந்த ஒரு பெயினுமே முற்படுக்காமல்
கியோட்டரோட கழுத்தில் வந்து ஃபேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் 4-8 மார்க் வந்து வளருது, முடி வளருது. அண்ட் இது வந்து சன் பிரீத்திங் ஸ்டைலோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே ப்ரீத்திங் ஸ்டைலை பற்றி நம்ம வந்து டாப் லிஸ்ட் வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னா. டான்ஜிரோ முக்கால்வாசி வெட்டிட்டான். கியோட்டோரை வந்து தாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். தாக்கி வந்து என்னைய வெட்டுறதுக்கு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பல பீஸாக மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடுறான். இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா இனஸ்கே வந்துடுறான். இனஸ்கே வந்து எல்லாருமே வெட்டி தள்ளுறான். இனஸ்கே இப்போ எப்படி வந்தான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மவுண்டைனில் வந்துருப்பா இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு வந்து பாய்சன் எதுவுமே ஒர்க்காக இருக்காது. ஸோ அதனால் இனஸ்கே வந்துடுறான். பட் அவனுக்கு பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஜெனிட்ஸும் இனஸ்கே 2 பேரும் தாக்கியை விட்டு இங்கே டாஞ்சி வந்து கியோட்டோரை வெட்டுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் நடந்துட்டு இருக்கும். இங்கே 2 பேர் தலையும் ஒருத்தர் பார்க்குற மாதிரி வந்து விடுவோம். இது எல்லாத்தையும் யார் பார்ப்பா அப்படின்னா உசியோட ஒய்ஃபை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. பட் டாஞ்சிரோ என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா அவன் வந்து செக்கில் அடி வாங்கியிருப்பான் இல்லையா, ஸோ அவனோட வந்து தாடையில் தான் அடி வாங்கியிருப்பான். அவனோட கத்தி, அதாவது கியோட்டோரோட கத்தியை சோ கால்டு பாய்சன் தானே, ஸோ அதனால் வந்து அவனோட செக்கில் அடி வாங்கியிருக்கிறதுனால அவனுக்கு வேகமாகவே பாய்சன் வந்து ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். அவனுக்கு என்ன பண்ணதே தெரியாது, ஃபுல்லாக பிரீத்தியாக பண்ண முடியாது, ஒரு மாதிரி திணறுவான். அண்ட் டென்கன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஓடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பட் டாஞ்சிரோ வந்து கேட்கல. அண்ட் கியோட்டோரோ பாடி வந்து கண்ணாமன்னு இப்போ வெடிச்சு செத்துறது. இதோட தான் இந்த எபிசோட ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இந்த எபிசோடில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டாஞ்சிரோக்கான ராக்கெட், அதாவது ஹெட்பட் வந்து வெயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க அம்மா கிட்ட இருந்தால் இந்த பவர் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டீமன் ஸ்லேயர் சீசன் 2 எபிசோட் 11 தான் இருக்கும். நெசுகோ கியோட்டோரோட பிளட் டீமன் ஆட்டை வந்து கவுண்டர் பார்ட்டு கொடுத்துறான். அண்ட் டாஞ்சிரோ முடிச்சு எல்லாத்தையும் பார்க்குறான். திடீர்னு பார்த்தா ஜினிட்ஸ் வந்து என் கால் விழுந்துச்சு, காப்பாற்று டாஞ்சிரோன்னு சொல்லிட்டு கத்தி திரியிறான். அப்போ இவனும் போய் பார்க்குறான். இப்போ வந்து என்னன்னு போயிட்டீங்க அப்படின்னா டாஞ்சிரோ வந்து சிவியராக இன்ஜுரியாக இருக்கிறதுனால அவன் நடக்க முடியாது. நெசுகோ தான் டாஞ்சிரோ தூக்கிட்டு தெரியும். அதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட் ஜெனிட்ஸோவை பார்த்துட்டு இனஸ்கேவை பார்ப்பான். அவன் உடம்புல வந்து முக்கால்வாசி பாய்சன் பெனட்ரேட் ஆகிருக்கும். ஸோ டாஞ்சிரோ வந்து செத்துறாதான்னு சொல்லிட்டு இருக்கப்ப நெசுகோ வந்து பிளட் டீமன் ஆட்டை போட்டு எல்லாத்தையும் க்யூர் பண்ணி விட்டுறா. ஆக்சுவலாக அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. டென்கன் சாக போகிறத பார்த்தோன்னா சும்மா வந்து அழுதுட்டு இருக்கான். அந்த டென்கன் வந்து என்னோட லாஸ்ட் வேர்ட்ஸை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் வந்து கத்திக்கிட்டே கிடக்கா. அதுக்கு வந்து மாக்கி சண்டை போட்டு கிடக்கிறா. டென்கன் வந்து ஏடா நான் சாவ போல இப்போதோ சக்காலத்தி தடையெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே செம்ம பண்ணா இருக்கும். அண்ட் நெசுகோ வந்து டென்கன் வந்து பிளட் டீமன் ஆட்டை போடுறா. அண்ட் இப்போ வந்து என்னன்னு கேட்டியா அப்போனா சும்மா வந்து சொல்கிறா, ஏமா இன்னும் சாவலமா அவரு, நீ என்னடா கொளுத்தி விட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப க்யூர் ஆனதை பார்த்து எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. டாஞ்சிரோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நெசுகோவை கூட்டிகிட்டு பிளட் எடுக்க போகிறான், டீமனோட பிளட்டை. இவன் வந்து எடுத்துகிட்டு டமையாக்கு கொடுப்பான். ஸோ சீசன் 1 வந்து காட்டியிருப்பாங்க டமையாருன்னு சொல்லிட்டு. நான் கூட சீக்கிரமே அந்த சீசன் 1 முடிக்கிறேன். ஏன்னா அது இப்போ தான் ஒரு 4 எபிசோடு முடிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அது. பட் இனிமேட்டு வாரம் பார்த்துருவோம் அதையும். டாஞ்சிரோ நெசுகோ வந்து தாக்கி அண்ட் கியோட்டோரை பார்க்க போகிறான். அப்போ வந்து அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. தாக்கி சொல்கிறான், ஏன்டா நீ எல்லாம் எனக்கு காப்பாற்றல, நீ எனக்கு அண்ணனாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீலாம் ஒரு அக்லியாக இருக்க, ஸோ எனக்கெல்லாம் இப்போ நீ அண்ணனா வந்து பிறந்த அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு கிடக்கிறா. கியோட்டோர் வந்து காண்டாய் கத்துறான், நான் எத்தனை தடவை உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன், நீ என்ன காப்பாற்றலன்னு சொல்ல, நான் வந்து ஆசிரியா பார்த்துட்டு இருந்தேன், நீ தானே அவனை பார்த்துட்டு இருந்தேன், நீ அந்த 2 பொடிப்படைகளை பண்ணவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டாஞ்சிரோ வருவான், என்னடா சாவரப்போ கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்துவான். அண்ட் ஏன் மாறி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் அதை நினைக்கல, சந்தோஷமாக சாவுங்கடா அது மட்டும் சொல்லிட்டு இருப்பான். காலை கொடுமடா, நீலாம் வந்து எனக்கு லெக்சர் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிடக்குறா தாக்கி. அண்ட் அழுதுகிட்டே என்ன சொல்லுவா அப்படின்னா காப்பாற்று ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுவா. அண்ட் கியோட்டரை வந்து அப்போ தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தாக்கியோட நேமே ரிவீல் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவனுக்கு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறான், அவன் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்டு இப்போ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து லோ காஸ்ட்டில் தான் 2 பேர் பிறந்திருப்பாங்க. இவங்க அம்மா வந்து ஒரு நோயால் வந்து இன்ஜுரி ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவன் பிறக்கிறதுனால வந்து அக்லியாக மாறிடுவான். அவங்க அம்மா வந்து இவனை கொல்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து அழகு தானே எல்லாமே மட்டுமே. ஸோ அந்த மட்டும் ஒரு இடத்துல வந்து இவன் இப்படி பிறந்தான்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா இவனை கொல்ல பார்ப்பாங்க. அண்ட் இந்த மட்டும் அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்கப்ப இவன் எது சாப்பிடான்னு பார்த்தீங்க அப்படின்னா போகிற வர பள்ளி பாம்பெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு கிடப்பான். அந்தளவுக்கு இவனோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ தான் அவளுக்கு வந்து சிஸ்டர் ஊமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி பிறப்பா. அண்ட் இதனால் அவனோட எல்லா கஷ்டமே மாறுது. இவன் வந்து ஒரு டெப்ட் கலெக்டராக மாறிப்பான். டெப்ட் கலெக்டர் அப்படின்னா இந்த வட்டி வசூலிக்கிறவங்க, அவங்கள போட்டு தள்ளுறவங்க அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்க தான் டெப்ட் கலெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் ஐ கெஸ். அந்த வட்டி வசூலிக்கிறவங்க டெப்ட் கலெக்டர்னு சொல்லுவாங்கப்பா. அண்டு இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு ஹவுஸில் வந்து இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா உண்மையும். ஸோ இப்படியே அவன் வாழ்க்கை வந்து நல்லாவே போயிட்டுருக்கோம். இவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், என்னடா இது திடுப்புன்னு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அவன் வீட்டுக்கு போவான் சாப்பிட வாங்கிட்டு. அப்போ வந்து உண்மை வந்து ஃபுல்லாக எரிஞ்சு கிடப்பா. அண்ட் இதை பார்த்தோன்னா அவன் சம்மசாக்காயிருவான். இவன் வந்து ஏற்கனவே ஒருத்தன் அடிச்சிருப்பாள். ஸோ வந்து உண்மையோட கஸ்டமராக வந்திருப்பான். அப்போ வந்து உண்மை வந்து அவன் கிளிப் வச்சு அவன் கண்ணையை குத்தி விட்டுருவா. ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா உயிரோட
கொளுத்தி விட்டுருவான். இவன் வந்து இவனால தான் இது மாதிரி நடந்துச்சு, இவனுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஸோ கடவுளை காப்பாற்று, இல்லைனா உன்னெல்லாம் தேடி வந்து கொல்லுவேன், இந்த கடவுளை கூப்பிடு அந்த கடவுள்னு சொல்லி கடல் பேரெல்லாம் சொல்லி கத்தி கிடப்பான். எல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருப்பான். உண்மையை எரிச்சிட்டு இருப்பான் ஒரு சாமரை. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இவனையும் போடுதலை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து இவன் சொல்லுவான், ஏன்டா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு இருக்க சாப்பாடு இருக்குது, நல்லா தண்ணி இருக்குது, நல்லா பணம் இருக்குது, அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் 2 பேத்தையுமே போட்டு தள்ளிடுறானுங்க. இப்படியே இவங்களாம் போட்டு தள்ளினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உண்மையை தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். அப்போ வந்து என்னங்க கேட்டிங்க அப்படின்னா ரோட்டில் வந்து அப்பர் ரேங்க் 6 டோமா வருவான். அதாவது அப்பர் ரேங்க் 2 தான் டோமா. அப்போ வந்து அவன் அப்பர் ரேங்க் 6ல் இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, அண்டு நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்ன ஒரு பியூட்டாலிட்டியாக இருந்தாலும் ஒரு க்யூஷலாக இருந்தால் கூட நீ வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும், அது எப்படி வாழ்றதுன்ற உன்னைய பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் டீமன் பிளட் தரேன் உனக்கு, அதனால நீ டீமனாக மாறிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு வந்து வேறு சாய்ஸ் கிடையாது. இவனே சொல்லுவான் என்னால் மறக்க முடியாது, நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இடத்துல நிற்பான். அது ஹெல்லுன்னு சொல்லுவான். பட் ஹெல்லா என்னன்னு சொல்லிட்டு அவனே கொஸ்டின் மார்க்கில் தான் இருப்பான். கியோட்டோர் ஒரு வேளை ஹை கிளாஸில் பிறந்தோம் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கும். உண்மையை வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் புள்ள குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பா. ஒருவேளை வந்து நான் இப்படி இருந்து டெப் கலெக்டராக மாறி சண்டை போட்டுட்டு இருக்கனால தான் வந்து அக்ரெசிவாக மாட்டா. ஸோ இதுக்கெல்லாம் என்னோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி வந்து தாக்கி நிற்பா. அதாவது உண்மையை வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா வந்து தாக்கியாக மாறிக்க மாட்டா, அந்த ஹியூமன் ஃபார்மில் தான் இருப்பா. அண்ட் அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா இது என்ன ஹெல்லா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஏமா நீ உன் வழியாக பார்த்துட்டு போமா, நான் என் வழியாக பார்த்துட்டு போகிறேன், நான் உனக்கு அண்ணன் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சி கிடையாது, போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் உண்மையை வந்து அதெல்லாம் முடியாது, நீ வந்து அன்றைக்கி ப்ராமிஸ் பண்ண எனக்கு, ஸோ 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் பண்ண, நீ வந்து இப்போலாம் சொல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் 2 பேருமே என்ன போவாங்க அப்படின்னா ஹெல்லுக்கே கிளம்பி போவாங்க. நானும் உன்னை விட்டுட்டு வரமாட்டேன், அது எங்கே இருந்தாலும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக உண்மை எங்கே போக வேண்டியது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹெவனுக்கு போக வேண்டியது. ஏன்னா அந்த பிக்கில் வந்து லைட் இருக்கதை பார்க்குறீங்க. ஸோ வந்து பிளாக் வந்து ஹில்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைட்டாக ஹெவன் தான் நினைக்கிறேன். ஸோ ஹெவன் தான் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அப்படி தான் இருக்கும். அண்ட் இப்படி கியோட்டோருமே செத்து போயிடறான். இப்போ வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா சர்பண்டாஸ்ல வந்து கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து அப்பர் ரேங்க் 6 டீமனை வந்து டிஃபீட் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் டென்கனும். ஆமாப்பா நான் டிஃபீட் பண்ணிட்டேன், இதில் வந்து என் கண்ணு கழுவி போயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா நம்ம கீழே உள்ளவங்கலாம் செத்து போகிறாங்க, நீ என்னடா ஒரு ஆசிராக வந்துக்கிட்டு ஒரு கை கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டெங்க வந்து நீ சொல்கிற மட்டும்லாம் இல்லைப்பா, இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து டீமன் ஸ்லேயர் கால்பில் வரீங்கன்னா உயிரை கொடுத்துலாம் ஆசிராக மாற மாட்டுறாங்க, அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அதுக்குள்ள வந்து உனக்கு பிடிக்காத ஒருத்தனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து சர்பண்டாஸருக்கு ஒரே ஷாக் ஆகுது. என்னது இந்த சண்டையில் வந்து டாஞ்சரை வந்து உயிர் பழிச்சிட்டானா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து டீமன் ஸ்லேயர் கார்ப் லீட்டருக்கு வந்து இந்த நியூஸ் போகுது. அப்போ வந்து சொல்கிறாரு 100 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அப்போ அங்கே டீமன் வந்து 100 வருஷம் கழிச்சு தான் தோக்கடிச்சிருக்காங்க. மூசானை வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. டென்கென், இனெஸ்கே, ஜெனிட்ஸோ, டாஞ்சரோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். பட் அவனுக்கு வந்து பிளட் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏன்னா அவனுக்கு வந்து இன்ஜுரியாக இருப்பான். ஸோ வந்து நோயில் இருப்பான் அவனும். அண்ட் டாஞ்சரோ, ஜெனிட்ஸோ, இனெஸ்கே வந்து நம்ம பொழச்சிட்டோண்டான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க மாறி. டென்கன் வந்து வாங்க வீட்டுக்கு போய் நல்லா பீஸ்ஃபுல்லாக லைஃப் ஆகணும் அப்படி இப்படி சொல்லி பிளாஸ்டிக்காக சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் இந்த எண்டாக முடியும். அண்ட் இந்த எண்டு வந்து ஒரு கிளிப் ஆங்கில் தான் முடியும். பட் கிளிப் ஆங்கிள் இல்லாத மட்டுமே காட்டியிருப்பாங்க.